ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக ஒரு பிரசங்க பீடம் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாரந்தோறும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது கர்த்தரும் நம் நடுவிலே கடந்து வந்து நம்மோடு கூட அவர் தம்முடைய வாயின் வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார். மாத்திரல்ல, ஜெப நேரத்தில் புதிய வல்லமையும் அபிஷேகத்தையும் வழங்கி ஆராதனை நேரத்தில் கர்த்தர் அசைவாடி நம்மை ஒவ்வொரு வாரமும் ஆசீர்வாதமான அனுபவத்திற்குள்ளே வழி நடத்துகிறார். நம்மை சுற்றிலும் நடந்து வருகிற காரியங்களை கவனித்து பார்க்கும்போது நம்ம கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் சொன்ன காரியங்கள் எல்லாம் வார்த்தை மாறாமல் நிறைவேறி கொண்டு வருகிறதை கவனிக்க முடிகிறது. இந்த காலங்களில் நீங்கள் நிறைய கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாக தியானிக்கணும். மேம்போக்கான ஆராதனைகளை விட்டுவிட்டு, மேம்போக்கான தியானங்களை விட்டுவிட்டு, கடைசி காலத்தில் எப்படி தப்பித்து கொள்வது, கர்த்தருடைய வருகையில் எப்படி காணப்படுவது என்பது போன்ற காரியங்களில் கவனம் வைக்கணும். கிறிஸ்து என்றாலே நமக்கு சரீரத்தில் சுகம் கொடுக்கிறவர், செழிப்பான வாழ்க்கையை கொடுக்கிறவர், குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் என்ற அளவோடு நின்று விடாமல் அடுத்த கட்டங்களுக்குள்ளே நம்ம நகர்ந்து போகணும். எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து அக்கறை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி பெரும்பாலானவருடைய இருதயம் அவருடைய சரீர வாழ்க்கைக்கு கிறிஸ்து என்ற அளவோடு நின்று கொள்ளுகிறது. நம்ம அந்த மாதிரி கர்த்தரை கற்றுக்கொள்ளாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாக தியானம் பண்ணணும், நல்ல செய்திகளை கவனித்து கேட்கணும், கர்த்தரோடு கூட இணைந்து இருக்கணும். இந்த கடைசி நாட்களில் ஆபத்துகள் நம்மை சூழ்ந்து கடந்து வருகிற இந்த காலங்களில் இவைகள் மாத்திரம்தான் நம்மை பூரணமான பாதுகாப்புக்குள்ளே வழிநடத்த முடியும். சரி, இந்த வாரத்திலும் நம்ம தேவனை துதித்து ஆராதிக்க போகிறோம். அதன் பின்பு கர்த்தர் பேசி சொன்ன சில முக்கியமான காரியங்களுக்காக கருத்தாக ஜெபம் பண்ண போகிறோம். அப்புறம் வழக்கம் போல் கர்த்தருடைய வேத வசன வார்த்தைகளை தியானம் செய்ய போகிறோம். முதல் பகுதியில் கர்த்தரை நம்ம துதித்து ஆராதிக்க போகிறோம். துதித்தல் ஆராதனை என்பது எவ்வளவு முக்கியமானது ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் என்பதை நான் பலமுறை உங்களை சந்திக்கும் போதெல்லாம் விளக்கி சொல்லி இருக்கிறேன். நம்ம தேவனை துதிக்க துதிக்க கர்த்தருடைய ஆவியிலே ஒரு புது வல்லமையையும் பலனையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மாத்திரல்ல, உலகத்தில் நம்ம வாழ்கிற சூழ்நிலையில் இருந்து உண்டாகிற பலவிதமான குற்றங்குறைகள், கரைகள் போன்ற காரியங்கள் நம்முடைய இருதயத்தை அழுக்காக்கி விடாமல், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அசுத்தமாக்கி விடாமல், எப்படி ஒவ்வொரு நாளும் காலையில் நாம் நம்முடைய சரீரத்தை சுத்திகரித்து கொள்ளுகிறோமோ அதே போல் நம்முடைய ஆவியை சுத்திகரிப்பதற்கும் ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கும் நல்ல ஒரு ஆழமான ஆராதனை அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் ஜெபம் பண்ண போகிறதுக்கு முன்னால் தேவனை துதித்து பாடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறதுக்கு முன்னால் கர்த்தருக்கு ஆராதனை பலிகளை நம்ம செலுத்துகிறோம். அப்போ கிறிஸ்தவ ஆராதனை வாழ்க்கை முறையில் துதிகளுக்கு ஒரு மிக முக்கியமான இடம் உண்டு. இப்போ கூட கொஞ்சம் நேரம் நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிக்க போகிறோம். நீங்களும் ஆயத்தமாக இருக்கிறீங்க, வாங்க கர்த்தரை ஆராதிக்கலாம்.
ஸ்தோத்திரம். என்னை காப்பவரே ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம். உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். பலன் கொடுப்பவரே ஸ்தோத்திரம். உடன் இருப்பவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம். என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம். என்னை படைத்தவரே ஸ்தோத்திரம். என்னை வளர்ப்பவரே ஸ்தோத்திரம். தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம். வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம். தூக்கி சுமப்பவரே ஸ்தோத்திரம். வாக்கு அளித்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சாவை வென்றவரே ஸ்தோத்திரம். சர்வ வல்லவரே ஸ்தோத்திரம். சாவை வென்றவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம். ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். பாவம் போக்கினீரே ஸ்தோத்திரம். ஜீவன் தந்தவரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆராதனை பலி உமக்கே. ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசுவுக்கே. எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம். எங்கள் வழி நீரே ஸ்தோத்திரம். எங்கள் ஒளி நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். காக்கும் மரம் நீரே ஸ்தோத்திரம். சுகம் தந்தவரே ஸ்தோத்திரம். காக்கும் மரம் நீரே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் துதி உமக்கே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கணம் உமக்கே.
நல்ல ஒரு ஆராதனை நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார் பாருங்க. ஆராதிச்சு முடித்த உடனே ஒரு புதிய உத்வேகம், ஆவியில் ஒரு புத்துணர்ச்சி நமக்குள்ளே வருவதை தெளிவாக நம்ம அறிய முடிந்தது. இப்போ நம்ம அந்த அபிஷேகத்தோட கூட சில முக்கியமான காரியங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். சமயங்களில் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்த போது கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி சொன்ன கடைசி காலங்கள் பற்றின சில முக்கியமான வெளிப்பாடுகள். கர்த்தர் தம்முடைய தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்தி சொல்லுவது ஜெபம் பண்ணுவதற்கு தான் அதில் முக்கிய நோக்கம் இருக்கிறது. அதனால் நம்ம கேட்கிற எல்லா தீர்க்க தரிசன எச்சரிப்பின் வார்த்தைகளுக்கும் முதல் கடமையாக நம்ம ஜெபிக்க வேண்டியது அவசியம். அப்போ இந்த காரியங்களை நம்ம ஆராய்ந்து நிதானித்து கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தில் எதற்காகலாம் ஜெபிக்கணும் என்பதை அறிந்து கொண்டு அதற்காக ஜெபிக்கணும். ஒரு வாரத்தில் நம்ம வாசித்து சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். அட்லீஸ்ட் அடுத்த வார நிகழ்ச்சி வரைக்குமாவது இங்கே சொல்லப்பட்ட ஜெப காரியங்களை மனதில் வைத்து நீங்கள் அதற்காக உங்களுடைய தனி ஜெபம், குடும்ப ஜெபம், ஜெப குழுக்கள் ஒருவேளை இருந்தால் அதில் பண்ணுகிற ஜெபங்கள்லையும் சேர்த்து ஜெபம் பண்ணினால் நல்ல விளைவுகளை, நல்ல காரியங்களை எதிர்பார்க்க முடியும். ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பார்த்தோம், கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணோம், அதோடு முடிந்தது என்று இருந்து விடாமல் இது கர்த்தர் பேசின வார்த்தை. கர்த்தர் நம்ம மேலே அக்கறை வைத்து நம்ம மாறுபட்ட காரியங்களில், ஆபத்துகளில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக எச்சரித்து சொன்ன பல தீர்க்க தரிசன வெளிப்பாடுகள். இவைகளை கவனமாக வச்சு அதற்காக ஜெபம் பண்ணணும். ஆகவே கூடுமான நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு குறிப்பு நோட்டு வைத்துக்கொண்டு என்ன தீர்க்க தரிசனம் சொல்கிறாங்க, அதில் என்ன ஜெப குறிப்புகள் சொல்லுகிறார்கள் என்பதை கவனித்து பார்த்து தொடர்ந்து நீங்கள் அதை உங்களுடைய தனி ஜெபத்தில் ஜெபிக்கணும். உங்கள் வீட்டில் குழந்தைகள், வாலிபர்கள் இருந்தால் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் இதை நீங்கள் விளக்கி சொல்லி இந்த காரியங்களுக்காக குடும்பமாக ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்கள ஜெபத்தில் உற்சாகப்படுத்தணும். மூன்றாவது, ஒரு ஜெப குழு வச்சுருக்கிறீங்க உங்கள் வீட்டிலையோ சபையிலையோ, அதில் நீங்கள் அதை பகிர்ந்து கொண்டு எல்லாரையும் ஜெபம் பண்ண வைக்கலாம். இப்படி நம்ம எவ்வளவு கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசன வெளிப்பாடுகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோமோ அத்தனை ஏற்ற நன்மைகளை நம்மால் அடைந்து கொள்ள முடியும். இப்போ நம்ம ஒரு முக்கியமான காரியத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். வாங்க ஜெபிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கும் நம்ம தேவனுடைய பாதத்துல மன்றாடி ஜெபிக்க போற ஒரு காரியம், தேசத்துல நடைபெற்று வருகிற யுத்தங்கள் தடுக்கப்படணுங்கிறதுக்காகத்தான் பாரத்தோடு ஜெபிக்கணும். இந்த ஆண்டு துவங்கினதிலிருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலகம் முழுவதுமாக அடுத்தடுத்ததான பிரச்சனைகளும் யுத்தங்களும் நடந்து கொண்டே வர்றதை நம்மளால பார்க்க முடியும். ஏற்கனவே ரஷ்யா உக்ரைனுக்கு இடையினால இந்த யுத்தம் முடிவுக்கு வராத நிலைமையில அதிகமான பொருளாதார நெருக்கடியை சந்தித்து கொண்டே வருகிறத நம்ம பார்க்கிறோம். இப்போ அமெரிக்கா வெனிசுலாவின் மேல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா போதை கடத்தல் அப்படின்னு சொல்லி கைது செய்து, அந்த அதிபரை கைது செய்து வெனிசுலாவுடைய தற்காலிக அதிபராக அமெரிக்க அதிபர் தன்னை பிரகடனப்படுத்தி அந்த தேசத்துல இருக்கிற எண்ணெய் வளங்களை கைப்பற்றி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை நம்ம கேள்விப்பட்டோம். இதற்கு அடுத்ததாக கிரீன்லாந்து, கியூபா, கொலம்பியா, பிரேசில் போன்ற நாடுகளையும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தன் தேசத்தோடு சேர்த்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஈரான்ல உள்நாட்டு கலவரம் அதிகமாகி கொண்டே போகிறதா நம்மளால பார்க்க முடியும். பாதுகாப்பு படையிறனால கிட்டத்தட்ட 3428க்கும் அதிகமான நபர்கள் பலியாகி இருக்கிறாங்க. இதுல 10,000 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலைமையில 75 நாடுகளுக்கும் மேலாக அமெரிக்கா விசா நிறுத்தம் நடவடிக்கையில முக்கிய முடிவெடுத்து அறிவிப்பு வெளியிட்டு நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வருகிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஈரானோட வர்த்தகம் உலக நாடுகளுக்கு அமெரிக்க தேசம் 25% வரி விதிக்கும் அப்படின்னு சொல்லி அதிரடியாக பகிரங்கமான ஒரு எச்சரிக்கையை வெளியிட்டு இருக்கிறாங்க.
ஈரான் மீது பொருளாதார தடை முன்னாலேயே இருந்தா கூட இந்த புதிய உத்தரவு என்ன செய்யும் அப்படின்னா கடுமையான பாதிப்புகளை தேசத்துல கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஈரானை முழுவதுமாக பொருளாதார ரீதியில முடக்குவதுதான் இதனுடைய உள்ளான நோக்கமாக இருக்கு. இதுதான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லி தெரியுது. இதுல வடகொரிய அதிபர் சொல்லியிருக்கிறாரு கடந்த நாட்கள்ல, நாங்க 3ஆம் உலக போருக்கு தயார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாரு. இதையெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கிற நமக்கு என்ன ஒண்ணு தெளிவா தெரியுது அப்படின்னு சொன்னா, கடைசி காலத்தின் பயங்கரங்களுக்கு மத்தியில தான் நம்ம இந்த நாளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால இதற்காக நம்ம பாரத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிற ஜெபத்தின் முக்கியத்துவத்தை நம்மால புரிந்து கொள்ள முடியுது. தேவ ஜனங்களின் பார்வை சற்றே வித்தியாசமானது. எல்லா சூழ்நிலையிலும் மக்கள் ஒவ்வொரு விதமாக இந்த சூழ்நிலையை பார்த்தா கூட தேவ மனிதர்களுடைய பார்வை வித்தியாசமானதாக தான் எப்பவுமே இருக்கும். கால நிகழ்வுகளையும் அதனுடைய பயங்கரங்களையும் பார்க்கும்போது ஒவ்வொரு சம்பவங்களையுமே வேத வசனங்களோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கிறவர்களாக இருக்கணும். நம்ம மிகுந்த கவனத்தோட செயல்பட வேண்டிய காலம் இதுவாக இருக்கு. கடைசி காலத்தோட முக்கியமான அடையாளமே என்ன அப்படின்னு பார்த்தா, வதந்திகளை நம்ப பண்ணுவதுதான். அதாவது அந்தி கிறிஸ்துவின் வஞ்சகம் இந்த நாட்கள்ல பெருகி வருகிற காலம். வஞ்சகம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா, நன்மையை போல தோற்றம் அளிக்கிற தீமை. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லது மாதிரி இருக்கும். ஆனா அதை உற்று கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் தெரியும் அது நன்மை அல்ல, தீமை அப்படின்னு சொல்லி. அப்ப அதன் மேல ஒரு சுகர் கோட் மாதிரி பண்ணி பார்ப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா அதற்குள்ளாக தீமை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் வஞ்சகம்னு சொல்லுவோம். தேசங்களை யுத்தங்கள் மூலமாக பிடித்து ஒரு கொடையின் கீழே கொண்டு வந்து ராஜ்யங்களையும் ஜனங்களையும் தன் வசப்படுத்தி கொண்டு தனக்கு கீழாக பணி செய்கிற தன்னுடைய பணியாட்கள், அதாவது அந்தி கிறிஸ்துவுக்கு கீழாக பணி செய்கிற அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. நமக்கு எல்லாருக்குமே கடந்த நாட்கள்ல ஐயா செய்திகள்ல சொல்லி இருக்கிறாங்க. அந்தி கிறிஸ்து அப்படின்னு இருந்தா அவனுக்கு கீழே பணி செய்கிறவர்களுக்கு பேரு அந்தி கிறிஸ்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. தனக்கு கீழாக பணி செய்கிற அந்தி கிறிஸ்துக்களை கொண்டு சர்வாதிகார ஆட்சியாளர்களை எழுப்பி அவர்களுடைய இருதயங்கள்ல கொடிய மனோபாவத்தையும் கொடூரமுள்ள மனதையாகவும் அவருடைய இருதயத்தை மாற்றி தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து அந்தி கிறிஸ்து இந்த நாள்ல கிரியை செய்து வருகிறத பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்தி கிறிஸ்துவின் நாவி இந்த நாட்கள்ல பூமி எங்கும் நிறைந்திருக்கு. அப்படிப்பட்ட வஞ்சகம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லிதான் இந்த காலகட்டங்கள்ல நம்ம கவனித்து பார்க்கணும். சாத்தான் தன்னை ரொம்ப நல்லவன் போலவும் நன்மை செய்கிறவனாகவும் காண்பித்து நல்லதையே பேசுற மாதிரியும் மனிதர்களை குறித்து ரொம்ப அக்கறை மிகுந்த ஒரு மனிதன் போலவும் கரிசனை உள்ளவன் போலவும் சமாதானத்தை விரும்புகிறவனாகவும் அந்த சமாதானத்தை நமக்கு கொடுப்பவனாகவும் தன்னை வெளிப்படுத்துவான். இப்படித்தான் வேதம் அந்தி கிறிஸ்துவ பத்தி சொல்லியிருக்குது. ஆனா வேதம் மற்றொரு காரியத்தை சொல்றத நம்ம கவனிக்கணும். இவன் மனுஷ கொலைபாதகன். எப்படி பார்த்தாலுமே சாத்தான் நல்லது செய்யறது மாதிரி தான் வரலாமே தவிர நல்லவனாக இருக்கவே முடியாது. காரணம், அவன் மனுஷ கொலைபாதகனாக இருக்கிறான். எல்லாரும் அவனை நல்லவன் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து போறாங்க. அவனுடைய திட்டங்கள் நன்மையாக இருக்குது, நன்மை செய்யறது மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லி என்னைக்குமே ஏமாந்து மட்டும் போயிடக்கூடாது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவர் மேலும் கொடிய வஞ்சகத்தை அனுப்புவதாக அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த கொடிய வஞ்சகம் அப்படிங்கிறது எல்லாருக்குள்ளும் அனுப்பப்படுமான்னு பார்த்தா அதுதான் இல்ல. நல்லா அந்த வசனத்துல நீங்க கூர்ந்து வாசிச்சு பாருங்க. சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவர் மேலும். அப்ப யாரெல்லாம் சத்தியம் அப்படின்னா வேத வசனம் இல்லையா, அதை புறம் தள்ளி அதை விசுவாசிக்காம இருக்கிற மக்கள், அவங்க மேலதான் இந்த வஞ்சகம் வரும். அப்படிப்பட்ட ஜனங்கள் தான் இந்த வஞ்சகத்துல இழுக்கப்பட்டு அதுல நம்பி ஏமாந்து போவார்கள் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்மால தெரிந்து கொள்ள முடியுது. அவங்கதான் இந்த வஞ்சகத்தை பின்பற்றுவாங்களாம். ஒரு வஞ்சகமான காரியம் இந்த கடைசி நாட்களுக்குள்ள மக்களின் நடுவே பரப்பப்படுகிற பொழுது ஜனங்கள் கொஞ்சமும் யோசிக்காம அதை தீவிரமாக நம்ப ஆரம்பிப்பாங்க.
இந்த தீமை ஆவிக்குரிய காரியங்களிலும் வருது, அரசியல்லையும் வரப்போகுது. ஜனங்களுடைய கண்களை குருட்டாட்டம் பிடிக்க செய்கிற அந்தி கிறிஸ்துவின் கொடிய வஞ்சகமான அலை தீவிரித்து வருகிற காலம் இதுதான். அப்படிப்பட்ட காலம் வந்திருக்கிறது. அப்படிங்கிறதுனால நாம ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டியது அவசியம். சொல்லப்படுகிற எல்லாவற்றையும் நம்பிடக்கூடாது. அதே போல கேட்கப்படுகிற எல்லாவற்றையும் நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. என்ன சொல்லப்பட்டாலும் பரவாயில்ல, அதை எல்லாத்தையும் வேத வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்க பழகணும். ஏன்னா கர்த்தருடைய வசனங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதுதான் அது மட்டும்தான் நம்ம சரியான பாதைகள்ல வழி நடத்தும். அதனால எல்லாவற்றையும் நம்ம ஆராய்ந்து பார்த்து தேவனுடைய ஆலோசனைகளை பெற்று தேவனுடைய வழி நடத்துதலோடு இந்த கடைசி காலத்துல கர்த்தருடைய கரங்களை பிடித்து கொண்டு வாழ பழகணும். அப்ப இந்த கடைசி நாட்கள்ல அந்தி கிறிஸ்துவனுடைய நோக்கம் வேறு விதமாக இருக்கிறதுனால இந்த யுத்தம் அப்படிங்கறத தன்னுடைய கையில எடுத்து அநேக ஜனங்களை தனக்கு கீழாக கொண்டு வரணும்னு சொல்லிதான் போராடுறான். இப்படிப்பட்ட காரியங்கள் கட்டப்படணும், முறியடிக்கப்படணுங்கிறதுக்காக வைராக்கியமாக ஜெபிக்கலாம் வாங்க. முதலாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம் எதற்காக அப்படின்னு சொன்னா, இந்த யுத்தங்களால அநேக மனித மரணங்கள் கூட்டம் கூட்டமாக நடைபெற்று கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். சமாதானம் இல்லாத பதட்ட நிலை நம்முடைய தேசத்துல நிலவி வருது. தேவன் தான் நம்முடைய தேசத்துல சமாதானத்தை தரணும் அப்படிங்கிறதுக்காகவும் பொருளாதார பாதிப்புகளினால நிறைய நெருக்கடிகளை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. அதே போல நம்முடைய மனிதர்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டு அடுத்த வேளை என்ன செய்வது அப்படின்னு தெரியாம ஸ்தம்பிக்கப்படுகிற நிலைமை வருகிறதுனால இந்த யுத்தங்களை தேவனாய் கர்த்தர் ஓய பண்ணணும். கர்த்தர் தான் இதுல தலையிட்டு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இணைந்து ஜெபிப்போம். உன்னதமான தேவனையும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே, அப்பா இதோ கடைசி நாட்களில் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் என்ற வேத வசனத்தின்படியாக ஆண்டவரே, அப்பா இந்த நாட்கள்ல தேசங்களுக்கு நடுவாக அநேக யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த யுத்தங்கள் நிமித்தமாக அப்பாவி பொது ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே திரளான கூட்டமான மரணங்கள் நேடிருக்கிறத பார்க்கிறோமே ஏசப்பா. ஆண்டவரே தங்களுக்கு அன்பானவர்களை இழந்து தவிக்கிற அநேகர் ஆண்டவரே, அப்பா இடிபாடுகளுக்கு நடுவாக தன்னுடைய தகப்பனையும் தாயையும் கண்ணீரோடு தேடுகிற குழந்தைகள் ஆண்டவரே, அப்பா தங்களுடைய குழந்தைகளையும் பெற்றோரையும் தேடுகிற குடும்பத்தார் ஆண்டவரே, அப்பா இந்த நிலைமை எல்லாம் மாற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு மத்தியில ஜீவன் தப்பினால் ஆண்டவரே, யுத்தத்தின் நிமித்தமாக தேசத்தில் உண்டான பொருளாதார சீர்குலைவின் நிமித்தமாக ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாம நடுத்தெருவுல கையேந்தி திருகிற அவல நிலைகளை பார்க்கிறோமே ஆண்டவரே. இந்த நிலைமையெல்லாம் மாற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நிமித்தமாக அப்பா ஒவ்வொரு தனி மனிதன் மத்தியிலோ குடும்பத்தின் மத்தியிலோ பட்டணங்கள் மத்தியிலோ தேசங்கள் மத்தியிலோ சமாதானத்தை இழந்த சூழ்நிலைமைகள் இருக்குது அப்பா. இதெல்லாம் மாற வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க சொன்னீங்களே ஆண்டவரே, இதோ ஒருவனும் எடுத்து போட முடியாத என்னுடைய சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீங்களே. யாதொருவரும் எடுக்க முடியாத உம்முடைய தேவ சமாதானம் எங்க தேசத்தின் மேல நிரம்பி இருக்க வேண்டுமா நாங்க ஜெபிக்கிறோம். தேவ கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இரண்டாவதாக நம்ம ஜெபிக்க போற காரியம், இந்த யுத்த காலங்களை சாத்தான் பயன்படுத்தி தன்னுடைய திட்டங்களை தான் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி திட்டம் வைத்திருக்கிறானோ தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றி விடாதபடிக்கு நம்ம தடை செய்து ஜெபிக்கணும். தேவன் வாக்கு பண்ணின எழுப்புதல் நம்முடைய தேசத்துல தடை இல்லாமல் நிறைவேறணும் அப்படிங்கிறதுக்காகவும் சாத்தானுக்கு எதிராக பட்டயத்தை உருவுகிற திரளான ஜனங்கள் இந்த நாள்ல எழுப்பப்படணும் அப்படிங்கிறதுக்காகவும் தேவ சேனை எழும்பி இந்த தேசத்துல நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் எதிராக போராடி ஜெபிக்கணுங்கிறதுக்காகவும் அநேக ஜனங்களும் திருச்சபைகளும் தன்னுடைய உத்தரவாதத்தை உணர்ந்தவர்களாக திறப்பிலே நின்று ஜெபிக்கிறவர்களாய் மாறணுங்கிறதுக்காக ஜெபிப்போம். எங்கள் அன்பான பரலோக பிதாவே, அன்பான இயேசுவே, ஆண்டவரே இதோ இந்த வேளையில எங்களை முற்றிலுமாய் உடைய சமூகத்துல அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே எங்களுக்கு வாக்கு பண்ணின நன்மையான அந்த ராஜரிக திட்டமான எழுப்புதலானது கர்த்தாவே ஆண்டவரே என் தேசத்திலே தீவிரமா இதை பற்றி பிடிக்கும்படிக்காய் உடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த யுத்த காலங்களை பயன்படுத்தி பொல்லாத சாத்தான் தன் திட்டங்களை நிறைவேற்ற முடியாதபடி இயேசுவின் நாமத்தினால இவனை தடை செய்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் தகப்பனே அப்பா, ஆண்டவரே தேச
தேசத்தை ஆண்டவரை வஞ்சித்த பொல்லாத மனிதர்களுடைய பொல்லாத சாத்தானுடைய கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே முற்றிலுமாய் அகன்று போகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பொல்லாத மனிதனுடைய அதிகாரங்கள் ஆண்டவரே அது பிடுங்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய ஸ்தானங்களில் இருந்து கர்த்தத்தாமே அவர்களை துரத்தி போடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவருடைய சிங்காசனங்கள் கவிழ்க்கப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தேசத்திலே காணப்படுகிற எல்லா தீமையான காரியங்களும் முற்றிலுமாய் தேசத்தை விட்டு அகன்று போகும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தேசமானது கர்த்தாவே அப்பா நன்மையானதை சுதந்திரித்துக் கொள்ள தேவனாகிய கர்த்தத்தாமே சபைகள் எழும்பட்டும் அப்பா. ஆண்டவரே, ஜெபத்தினால் சபைகள் மூடப்படட்டும் சுவாமி. தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா, சாத்தானுக்கு விரோதமாய் ஆண்டவரே பட்டயத்தை உருவுகிறவர்கள், சாத்தானுக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவர்கள் ஆண்டவரே திரளாய் எழும்பி திறப்பிலே நிற்கிறவர்களும் திரளாய் எழும்பி ஆண்டவரே ஜெபத்தினாலே தேசத்தை நிரப்பத்தக்க வண்ணமாய் கர்த்தர் அனுகிரகம் பாராட்டும்படிக்காய் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் தூய பிதாவே, ஆமென். நல்ல ஒரு ஜெப நேரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். நம்ம ஜெபிக்கும் போதே நமக்குள்ள என்ன தெரியுதுன்னா, கர்த்தர் இந்த ஜெபத்தை கவனித்து விட்டார், கேட்டு விட்டார், சீக்கிரமே அதற்குண்டான பதிலை தருவார் என்று நம்ம விசுவாசிக்கிறோம். அப்படி விசுவாசித்தா கூட தொடர்ந்து நீங்கள் இந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ ஜெபம் பண்ணுறோமோ அவ்வளவுக்கு எவ்வளோ கர்த்தருடைய காரியங்களின் நிறைவேறுதலை விரைவாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் ஜெபத்தை குறித்த நம்முடைய நம்பிக்கை. இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறதுக்கு முன்னால் ஒரு சின்ன அறிவிப்பு உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய புத்தக ஊழியம் உங்களுக்கு தெரியும், நிறைய புஸ்தகங்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சமீபத்தில் பல புதிய புத்தகங்களை நம்ம அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறோம். அதில் இந்த முறை இந்த மாதம் சாத்தான் வரும் வாசல் என்று தமிழில் நாம் வெளியிட்ட அதே புஸ்தகம் கன்னட மொழியில் வெளிவந்திருக்கிறது. கன்னடம் பேசுகிற நிறைய பேர் கர்நாடகா மாநிலத்தில் நம்முடைய ஊழியத்தை நேசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நானே நேராக போய் பல இடங்களில் கவனித்து பார்த்துருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், கர்நாடகா மாநிலத்தில் ரொம்ப இன்டீரியர் கர்நாடகாவில் இருக்கிறவர்கள் கூட நம்முடைய ஊழியத்தை அறிந்திருக்கிறார்கள். நாங்கள் இன்டீரியர் கர்நாடகாக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஜெப கூட்டங்களை நடத்துவதற்கு ஒரு முறை கடந்து போன போது அவ்வளவு ஆர்வமாக வந்து பல பேர் நம்முடைய நிகழ்ச்சிகளையும் நம்முடைய ஊழியத்தில் அவர்கள் பெற்ற ஆசீர்வாதத்தையும் சொன்னார்கள். அதனால்தான் நம்முடைய புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் கன்னட மொழியிலும் வெளியிடுவதை வழக்கமாச்சிருக்கிறோம். கன்னட மொழியில் ஒரு நிகழ்ச்சியும் நம்ம தயாரித்து வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். அதனால் இந்த புதிய புஸ்தகம் சாத்தான் வரும் வாசல் என்ற இந்த புஸ்தகம் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. இந்த புத்தகம் இப்பொழுது புதிதாக கன்னட மொழியிலே வெளியாகி இருக்கிறது. கன்னடம் பேசுகிற நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி வாசிப்பது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும். மாத்திரம் இல்லை, கன்னட மொழி பேசுகிற ஊழியர்கள், போதகர்கள், சபைகள், உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், அவர்களுக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் கிஃப்டாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா அதன் மூலம் அவர்களும் நன்மையை பெற்றுக்கொள்வாங்க. உங்களுடைய பிரயோஜனத்தை கருதித்தான் இந்த புத்தகத்தை கன்னட மொழியிலும் இன்றைக்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே வாங்குங்கள், வாசியுங்கள், மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். அதே போல் அடுத்தாற் போல் நம்முடைய புத்தகத்தில் ரொம்ப ஃபேமஸ் புக்கு ஒரு புக்கு, மீறும் பாவங்களும் அதை மேற்கொள்ளும் விதங்களும். இது நான் பல வருஷத்துக்கு முன்னால், ஏறத்தாழ 30-35 வருஷத்துக்கு முன்னால் எழுதின ஒரு புஸ்தகம். மீறும் பாவங்களும் அதை மேற்கொள்ளும் விதங்களும். எவ்வளோதான் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே வந்தாலும் சில சமயங்கள் நம்மை அறியாமலே சில பாவங்கள் நம்மை மேற்கொள்ள ஆரம்பித்து விடுகின்றன, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிருது. அப்படிப்பட்ட பாவங்களை எப்படி ஒரு முறையான கிறிஸ்தவ வாழ்க்கை மூலம் மேற்கொள்ள முடியும் என்பதை பற்றி அனுபவபூர்வமாக எழுதின ஒரு புத்தகம்தான் மீறும் பாவங்களும் அதை மேற்கொள்ளும் விதங்களும். ஏறத்தாழ 30-35 வருடத்திற்கு முன்னால் வெளிவந்த இந்த புஸ்தகம் தொடர்ந்து அநேகரால் வாசிக்கப்பட்டு வருகிறது. இதே புத்தகத்தை ஆங்கிலத்தில் வெளியிட்டிருக்கிறோம், கன்னடத்தில் வெளியிட்டிருக்கிறோம். எந்த மொழியில் வெளியிட்டாலும் இந்த புத்தகத்தை நிறைய பேர் வாசித்து கொண்டிருக்கிறாங்க. இதே புஸ்தகம் இந்த மாதத்தில் மலையாள மொழியிலையும் வெளிவந்திருக்கிறது. மலையாள மொழி பேசக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த புஸ்தகத்தை நீங்களும் வாங்கி வாசியுங்க. அல்லது மலையாளம் தெரிந்த உங்களுடைய நண்பர்கள் இருப்பார்களானால் இந்த புஸ்தகத்தை வாங்கி நீங்கள் அவர்களுக்கும் ப்ரெசன்ட் பண்ணலாம்.
இந்த புத்தகம் உண்மையிலே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியையும் வழிகாட்டுதலையும் மேற்கொள்ளுகிற பாவங்களை எப்படி நாம் மேற்கொள்வது என்கிற காரியத்தையும் விளக்கி சொல்லுகிற ஒரு புஸ்தகம். புது நிலை ஊழியக்காரர்களுக்கும் வாலிப கிறிஸ்தவர்களுக்கும் ரொம்ப பயனுள்ள ஒரு புஸ்தகம். இப்போ மலையாள மொழியிலும் வெளிவந்திருக்கிறது. இந்த புஸ்தகத்தையும் நீங்கள் எங்களுக்கு எழுதி பெற்றுக்கொள்ளலாம். பொதுவாகவே நம்முடைய புஸ்தகங்கள் எல்லாவற்றையும் நம்முடைய அலுவலக முகவரியிலே எழுதி பெற்றுக்கொள்ளலாம். ஒருவேளை அப்படி முடியலைன்னு சொன்னால் நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் போன்ற இணையதளங்களில் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளவும் வசதி செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே புத்தகங்களை வாங்கி வாசிங்க, மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது கர்த்தருடைய ஊழியத்திலே நம்ம செய்யக்கூடிய ஒரு விதமான ஊழியம் கூட என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை தியானிக்க கடந்து போகிறோம். இன்றைய தினம் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 24வது வசனம். இது ரொம்ப ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நமக்கு அறிவுறுத்தி சொல்லுகிறது. கடைசி காலத்தில் நமக்கு மிக முக்கியமான அவசியமான ஒரு காரியத்தை வலியுறுத்துகிறது. ஆகவே இந்த செய்தியை விடாமல் கவனித்து கேளுங்க. மார்க்கு சுவிசேஷம் 12:24 என்ன சொல்லுதுன்னா, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை விளங்கி கொள்வதில் தப்பாக விளங்கி கொள்ளுகிறது இருக்கு பாருங்கள், அது ரொம்ப ஆபத்தானது. நல்லதை கெட்டது நினச்சிருவோம், கெட்டதை நல்லது நினச்சிருவோம். நல்லவர்களை கெட்டவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு விடுவோம், கெட்டவர்களை நல்லவர்கள் என்று ஏற்றுக்கொண்டு விடுவோம். அப்போ இந்த தப்பான எண்ணங்கள் நம்மை தப்பான பாதையிலே வழிநடத்திவிடும். அப்போ கர்த்தர் இதற்கு ஒரு தீர்வு என்ன சொல்கிறாருன்னா, இந்த தப்பான எண்ணம் கொள்ளுகிற காரியம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையில் ஏன் வருகிறது அப்படின்னா, அவன் முதல்ல வேத வசனங்களை அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருப்பான். ரெண்டாவது, கர்த்தருடைய வல்லமை அதை அவன் அறியாமல் இருப்பான். அப்படி இருந்தாங்கன்னா அவர்கள் ஒரு காரியத்தை குறித்த சரியான அபிப்பிராயத்தை எடுக்க முடியாமல் நல்லதை கெட்டது நினச்சிருவாங்க, கெட்டதை நல்லது நினச்சிருவாங்க. இப்படிப்பட்டவர்களை சாத்தான் பயன்படுத்தி தன்னை நல்லவன் போல காண்பித்து உங்களை தப்பான எண்ணம் கொள்ள வைத்து நாம் அவனை ஏற்றுக்கொள்ளும்படிக்கும் அவனுடைய கிரியைகளை நம்பும்படிக்கும் நம்மை மாற்றிவிட ஏது உண்டாகும். கடைசி காலத்தின் ஆபத்தில் பெரிய ஆபத்து அதுதான். அப்போ இந்த தப்பு அபிப்பிராயம் கொள்கிறவங்க இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் சாத்தானுடைய முதல் டார்கெட். அப்போ ஆண்டவர் அதற்கு என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய பிள்ளைகள், என்னை உண்மையாக விசுவாசிக்கிற விசுவாசிகள் வேத வசனத்தில் ஆழமான அனுபவம் இருக்கணும். வேத வசனங்களையும் வேத வாக்கியங்களையும் தெளிவாக அறிந்திருக்கணும். ரெண்டாவது, தேவனுடைய வல்லமையை அறிஞ்சிருக்கணும். இது ரெண்டும் இல்லாவிட்டால் நீங்கள் உலகத்தில் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அல்லது ஒரு பெரிய ஞானிகள் என்று நீங்கள் எண்ணப்பட்டாலும் நீங்கள் ஆவிக்குரிய காரியத்தில் தப்பு அபிப்பிராயம் கொள்வதற்கு வழி உண்டாகிவிடும். இது ரொம்ப ஆபத்தானது. நம்முடைய ஆயுள் சக்கரத்தையே நெருப்பு வச்சு எரிச்சிரும். பாருங்கள், கர்த்தர் இந்த வார்த்தை எப்போ சொன்னார் அப்படின்னு கேட்டால், சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது, அவரை சுற்றி இருந்தவர்களுக்கு ஒரு சந்தேகம். அப்போ அதில் ஒருவன் எழும்பி கேட்குறான், போதகரே, அந்த பகுதியை நம்ம முழுசாக வாசிப்போம். மத்தேயு 22:24 வாசிக்கிறேன். அப்போது ஒருவன் சந்தானம் இல்லாமல், சந்தானம்னா பிள்ளைகள், ஒருவன் சந்தானம் இல்லாமல், குழந்தை இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவி விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருவனுக்கு குழந்தை இல்லாமல் அவன் இறந்து போனால் அவனுடைய மனைவியை அவனுடைய சகோதரன் திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு சந்தான பாக்கியம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு மோசே சொல்லியிருக்கிறாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சந்தானம் இல்லாததினால், அதாவது குழந்தை இல்லாததினால தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். அந்தபடியே 2ஆம் 3ஆம் சகோதரன் முதல் 7ஆம் சகோதரன் வரைக்கும் செய்தார்கள்.
அவன் இறந்துட்டான், அடுத்த சகோதரன் திருமணம் பண்ணுறான், அவனும் இறந்துட்டான், 3. இது மாதிரி 7 பேர் திருமணம் செஞ்சாங்க. எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். இப்போ என்ன கேட்குறான் பாருங்க, ஆகையால் உயிர்த்தெழுதலில் அந்த 7 பேரில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? அவர்கள் எல்லோரும் அவளை விவாகம் பண்ணியிருந்தார்களே என்று கேட்டார்கள் சுற்றி இருந்தவங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் தப்பான எண்ணங்கொள்ளுகிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பினையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதர்களைப் போல் இருப்பாங்க. அங்கே போய் அவன் மனைவி கணவன், அது நீங்கள் பூமியில் பண்ண திருமணம், பரலோகத்தில் அது செல்லாது. அப்போ அந்த பரலோகத்தினுடைய காரியம் என்ன? வேதத்தில் பரலோகத்தை குறித்தும் நித்தியத்தை குறித்தும் என்ன சொல்லி இருக்குது என்பதெல்லாம் நீங்கள் அறியாமல் பூமிக்குரிய காரியங்களை பரலோகத்தோடு ஒப்பிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அதில் கர்த்தர் சொன்ன முக்கியமான காரியம் என்னன்னு கேட்டால், நீங்கள் வேத வாசனங்களை வேத வாக்கியங்களை முழுமையாக அறியாவிட்டால், கர்த்தருடைய வல்லமையும் நீங்கள் அறியாவிட்டால், தப்பான அபிப்பிராயம் வருவது இயற்கை, கண்டிப்பாக வந்துடும். இந்த தப்பான அபிப்பிராயம் உங்களை தவறான பாதையிலே வழிநடத்தி விடும் என்று எச்சரிக்கிறார். இப்போ இது கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய காரியத்தை அறியாததினால் வருகிற ஒரு பிழை, தப்பான எண்ணம். 2வது பாருங்களேன், 2வது சீஷர்களுடைய தப்பெண்ணம். இது கூடியிருந்தவங்க முதல்ல பார்த்தது, இப்போ பார்க்குறது சீஷருடைய தப்பெண்ணம். லூக்கா சுவிசேஷம் 9வது அதிகாரம் 51 54 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்படும் நாட்கள் சமீபித்த போது, அவர் சிலுவையில் அறைய போகிற நாட்கள் வரும்போது, அவர் எருசலேமுக்கு போக தமது முகத்தை திருப்பி, அடுத்து சிலுவையில் அறையப்பட போகிறோம், அந்த நாட்கள் நெருங்கிருச்சு. இயேசு எருசலேமுக்கு போவதற்கு யோசித்து தமக்கு முன்பாக தம்முடைய தூதர்களை அனுப்பினார். தூதர்களில் இந்த இடத்துல பரலோகத்தின் தூதர்கள் அல்ல, தூது பார்க்குறவங்க, வேவு பார்க்குறவங்க, அவங்களுடைய ஆட்களை முன்னால் அனுப்புகிறார். அவர்கள் போய் அவருக்கு இடத்தை ஆயத்தம் பண்ணும்படி சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசித்தாங்க. அவங்க போய் இயேசு அங்கே தங்கிறதுக்கு சமாரியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுறதுக்கு அந்த கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியினால், இயேசு இங்கேருந்து ஒன்றும் ஊழியம் செய்ய போகிறதில்ல, சும்மா தங்கிட்டு எருசலேம் போகிறாருன்னு சொன்ன உடனே அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. எருசலேம் போகிறனா நேராக போங்க, எதுக்கு இங்கே வந்து தங்குறீங்கன்னு சொல்லி அவரை ஏற்றுக்கொள்வதற்கோ அவருக்கு வீடு கொடுப்பதற்கோ தங்கும் இடம் கொடுப்பதற்கோ அவர்கள் தயாராக இல்லை. அவருடைய சீஷர் ஆகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது, இயேசு எவ்வளோ பெரிய ஆள், எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, அவர் தங்குறதுக்கு இந்த கிராமத்தில் இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே என்று அவர்களுக்கு கோபம் வந்துச்சு. உடனே அவர் ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஆண்டவரே, எலியா செஞ்ச மாதிரி வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி அவர்களை அழிக்கும்படி தாங்கள் கட்டளையிட வேண்டும், உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு, இவ்வளோ பெரிய ஆள், அவர் தங்குறதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு சொல்லி, ஆண்டவரே, எலியா வானத்திலிருந்து அக்கினி இறக்கினாரே, அதே மாதிரி இந்த ஊர் மேலே இப்போது அக்கினி இறக்கும்படி கட்டளையிடும் என்றார்கள். சாகட்டும், உங்களை ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கப்புறம் அவன் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர்களிடத்திலே கேட்டார்கள். அவர் அவர்களை திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்களா என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார்கள். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனாங்க. பல சமயங்களில் நம்ம செய்கிற தப்பு, பழைய ஏற்பாட்டு காரியங்களையும் புதிய ஏற்பாட்டு காரியங்களையும் போட்டு குழப்பிக்கொள்ளுவோம். அப்போ ஆவியானவருடைய கிரியை, ஆவியானுடைய செயல்பாடுகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு மாதிரியும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் வேறு விதமாகவும் கிரியை செய்தார். அப்போ அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, நீங்கள் பழைய ஏற்பாட்டில் எலியா செய்ததை கொண்டு வந்து மனுஷகுமாரன் இவர்கள் மேலே நெருப்பை இறக்கணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. நீங்கள் என்ன ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள், இப்போ ஆவியானவர் செயல்படுகிற காலம் என்ன என்பதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்டார். அப்போ என்னுடைய காலத்தில் என்னுடைய இந்த ஆவியானவருடைய செயல்பாடு மனிதர்களை கொல்லுவதற்கு பயன்படுத்தப்படுவதில்லை, அது மனிதர்களை ரட்சிப்பதற்காகவே பயன்படுத்தப்படுகிறது. இது கூட தெரியலையா?
உங்களை ஏற்றுக்கொள்ளலன்னு சொன்னே சபிச்சிடுறதா? சிலுவையிலே என்னை அறைந்தால் இவர்கள் கர்த்தாவே இவர்களை எல்லாரையும் கொன்றுவிடும் என்று சொல்லுவதா? என் மேலே வந்து கையை போட்டான்னு சொல்கிறதா? இது என்ன மனப்பான்மை என்று ஆண்டோடத்தில் சொன்னார். அப்போ இவங்க என்ன அறியலைன்னு சொன்னால், அவர்கள் என்ன காலத்தில் இருக்கிறோம், ஆவியானவருடைய கிரியை என்ன என்பதை அறியலை. அவங்க வசனத்தை அறியலை, இவங்க அபிஷேகத்தை அறியலை. மூன்றாவது காரியம் பாருங்கள், எஜமானுடைய மனதை அறிதல். அதில் தப்பு அபிப்பிராயம். எஜமானுடைய மனதை அறிதல். மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 24 30 வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஒரு தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்திலே சேர்க்கிறவருமான கடின மனமுள்ள எஜமான் என்று அறிவேன். ஆகவே நான் பயந்து உம்முடைய தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான். இந்த சம்பவம் நீங்கள் அடிக்கடி வாசித்தது தான். அப்போ பாருங்கள், ஒருவன் தூர தேசத்துக்கு பிரயாணம் போக ஒரு எஜமான், இதில் எஜமான் என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. தூர தேசத்துக்கு போக அவர் நம்மிடத்தில் சில கடமைகளை ஒப்பு கொடுத்து விட்டு பிதாவின் வீட்டுக்கு போய் மறுபடியும் வந்து நம்மை அழைத்து கொண்டு போகிறார். அதுதான் அவருங்க சொல்கிறார். எஜமான் என்று சொல்வது கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. அவர் என்ன செய்கிறார்னா, அந்த எஜமான் தூர தேசத்துக்கு பிரயாணப்படுவதற்கு முன்பாக தம்முடைய வேலைக்காரர்களை அழைத்து, ஒருவன் கையில் 5 தாலந்து, ஒருத்தன் கையில் 2 தாலந்து, ஒருவன் கையில் 1 தாலந்து கொடுத்து விட்டு அவன் தூர தேசத்துக்கு போய்விட்டான். மறுபடியும் அவர் திரும்பி வந்தபோது 5 தாலந்து வாங்கினவன் அதை 2 மடங்காக்கி வியாபாரத்தில் போட்டு அந்த பணத்தை பெருக்கி, எஜமான் வரும் பொழுது இதை நான் வியாபாரிகளத்தில் கொடுத்து இதை 2 மடங்கு ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். எஜமானுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்து 2 தாலந்து வாங்கினவனும் அதே போல் வந்து, நீர் கொடுத்த 2 தாலந்தை நான் 4 பெருக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல கொடுத்தான். எஜமானுக்கு சந்தோஷம். ஆனால் அந்த 1 தாலந்து வாங்கினவன் வந்து அந்த தாளந்தை திருப்பி கொடுத்தது மாத்திரம் இல்லை, அதுக்கு ஒரு கதை ஒன்று சொன்னான் பாருங்க. நீர் விதைக்காத இடத்துல அறுக்கிறவர், விதைக்கவே மாட்டீங்க, அருவாளை தூக்கிட்டு போயிடுவீங்க. விதை தெளிக்காத இடத்துல போய் சேர்க்க போகிறவங்க, எதையுமே போட மாட்டீங்க, ஆனால் அப்புறம் அள்ளிட்டு வான்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட கடின மனமுள்ள எஜமான என்று அறிவேன். எனக்கு எதுக்குடா வம்பு அப்படி அந்த ஆள் வந்து கேட்டால் அந்த பணத்தை அப்படியே கொடுத்துருவோன்னு சொல்லி பத்திரமாக மண்ணில் புதைச்சி வச்சேன். நீங்கள் கொடுத்த அதே காசு பாருங்கள், அதை நான் மாற்றக்கூட இல்லை, அப்படியே வைத்திருந்தேன் அப்படின்னு சொல்லி அதை திருப்பி கொண்டு வந்து கொடுத்தான். இப்போ இந்த எஜமானுடைய ரியாக்ஷன் என்ன பாருங்கள். அவனுடைய எஜமான் அவனுக்கு பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவர் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்திலே போட்டு வைக்க வேண்டியதாக இருந்ததே. அப்பொழுது நான் வந்து அதை வட்டியோடு வாங்கி கொண்டிருப்பேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாலந்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான். அப்போ இதில் பாருங்கள், இவன் செய்தது என்னென்னா, எஜமானிடத்துல தான் வேலை செய்கிறான், எஜமானை அவன் அறியவில்லை, எஜமானுடைய குணத்தை அவன் அறியலை. எஜமானுடைய குணத்தை அறியாதது மாத்திரம் இல்லை, இவனாக வேறு ஒரு அபிப்பிராயத்தை வச்சுருந்தான் எஜமானை பற்றி. பாருங்கள், இவன் என்ன செய்திருக்கலாம். அவனிடத்தில் 5 தாலந்து கொடுத்தார் ஒரு ஆள்கிட்ட, 2 தாலந்து கொடுத்தார் ஒரு ஆள்கிட்ட, இவனிடத்துல 1 தாலந்து கொடுத்தார். இவன் போய் இந்த 5 தாலந்து வாங்கினவன்ட்ட, ஐயா உங்களுக்கு 5 கொடுத்துட்டு போனாரே, அதை என்ன செய்கிற கொடுத்துட்டு போனார், நீங்கள் அதை என்ன செய்ய போகிறீங்கன்னு மூத்தவரிடத்துல போய் கேட்டிருக்கலாம். 5 தாலந்து கொடுக்குறாருன்னு சொன்னாலே அவன் ஒரு சீனியர் ஊழியக்காரனாக இருக்கணும், சீனியர் வேலைக்காரனாக இருக்கணும், அனுபவம் உள்ளவனாக இருக்கணும். அவன்கிட்ட போய் கேட்டிருக்கலாம், கேட்கலை. 2வது வாங்கினான் பாருங்க, அதுக்கு பிறகு கொஞ்சம் வந்தவன், அவனிடத்துல போயாவது கேட்டிருக்கணும். என்ன செய்யணும், திடீர்னு கூப்பிட்டாரு, காசு கொடுத்தாரு, போயிட்டாரே அப்படின்னு கேட்கணும். அதையும் கேட்கல. 3வது, இவன் இந்த பணத்தை நம்ம எடுக்கக்கூடாது, அதை அப்படியே வச்சிருந்து திருப்பி கொடுக்கணும், இவனாக ஒரு அபிப்பிராயத்துக்கு வந்தான். அவன் இப்போ தான் புதுசாக வந்தவன், அவனுக்கு யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது, என்ன சொல்கிறாங்கன்னு அதை பார்க்கக்கூடாது.
இப்படி வருகிற ஊழியர்கள் தான் இடறி போகிற ஊழியர்கள். யாருடைய கைக்கும் கீழ்ப்படிந்திருக்க மாட்டாங்க. அது ஒரு அனுபவம் தெரியலன்னா அவங்ககிட்ட போய் கேட்கவும் மாட்டாங்க. அதை அப்படியே புதைத்து வைத்தான். அப்போ இவன் அவர் கொடுத்ததை அறியவில்லை. எஜமான் கொடுத்தால் அதுக்கு என்ன அர்த்தம் என்பது அந்த 5 தாலந்து வாங்கினவனுக்கு தெளிவாக தெரிஞ்சிருந்தது. அப்போ அந்த பணத்தை கொடுத்துட்டு போகிறேன், இந்த பணத்தை நீ சும்மா வைக்காமல் இதை டபுளாக பெருக்கி அல்லது அதை நல்ல விருத்தியாக்கி வச்சிரு என்பதுதான் அர்த்தம். வாய் திறந்து எஜமான் சொல்லலை, ஆனால் எஜமான் ஒரு காரியத்தை கொடுத்தால் இதுதான் அர்த்தம் என்று அவனுக்கு தெரியும். 2 தாலந்து வாங்கினவனுக்கும் எஜமான் ஒரு காரியத்தை செய்தால் அதுக்கு என்ன அர்த்தம், எஜமானுடைய மனதில் இருப்பதை அவன் அறிந்திருந்தான். அப்போ அவர்கள் அதை செய்தார்கள். இவன் அதை அறியலை, எஜமானை பற்றி அவனுக்கு தெரியலை. தெரியாது மாத்திரம் இல்லை, எஜமானை பற்றி இவனா ஒரு புது கருத்தை வைத்திருந்தான். இன்னைக்கு அப்படித்தான். இயேசுவை பற்றி நமக்கு யாருன்னு தெரியாது, வேதத்தில் கர்த்தரை குறித்து சாட்சி சொல்லுகிற வசனங்கள் தெரியாது. இவங்களா ஒரு அபிப்பிராயத்தை வச்சுட்டு இயேசுவும் இப்படித்தான் இருப்பார், நம்ம எப்படி பாவத்தில் இருக்கிறோமோ, நம்ம எப்படி இந்த மாதிரி அசுத்தமான காரியங்களை விரும்புகிறோமோ அதை கர்த்தர் சப்போர்ட் பண்ணுவார்னு சொல்கிற இன்றைக்கி நிறைய இளம் ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறாங்க. எல்லாரையும் சொல்லலைன்னா நிறைய பேர் எழும்பி இருக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஆபாச நடனங்கள், ஆபாச பாடல்கள் இதெல்லாம் ஆராதனையில் கொண்டு வந்து பாடும்போது என்ன சொல்கிறாங்க, இயேசு சந்தோஷமாக இருக்க சொல்கிறாரு, ஆகவே நமக்கு எது சந்தோஷமோ அதை நம்ம சபையில் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு கிறிஸ்துவனுடைய குணம் தெரியலை, கிறிஸ்துவனுடைய சுபாவம் தெரியலை. ஆனால் அவர்கள் வேறொரு அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறாங்க. கிறிஸ்துவும் இப்படித்தான் இருப்பாரோ என்பதே அவர்களுடைய அபிப்பிராயம். அப்போது இந்த தப்பு அபிப்பிராயங்கள் பாருங்கள், 3 காரியத்தில் வருகிறதை பார்க்கிறோம். 1, கர்த்தருடைய வசனங்களை அறியாததுனால, கர்த்தருடைய வல்லமையை அறியாததுனால. 2வது காரியம், அவர்கள் கிறிஸ்துவின் ஆவியின் செயல்பாடுகளை அறியாததுனால. கடைசி காலத்தில் ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார் என்கிற ஆவியின் போக்கை அறியாததுனால. 3வது, எஜமானுடைய மனதை அறியாததுனால. இந்த 3 காரியம், அவருடைய சுபாவம் நமக்கு தெரியாது, கர்த்தர் எதை விரும்புவார் எதை வெறுப்பார் தெரியாது, கர்த்தருடைய இருதயத்தில் இருப்பது தெரியாது. ஆனால் இவங்களா ஒரு தப்பு அபிப்பிராயம் வைப்பாங்க. அப்போ வேதத்தை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய வல்லமை அறியாதவங்களாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய ஆவியை அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆவியின் செயல்பாடுகளை அறியாமல் இருந்தாலும் சரி, கர்த்தருடைய மனதில் இருப்பதை அறியாமல் இருந்தாலும் சரி, இவர்கள் தப்பான அர்த்தங்களுக்குள்ள, தப்பான எண்ணங்களுக்குள்ள போய் மாட்டிக்கொள்வார்கள். இதுதான் ரொம்ப ஆபத்தானது. வேதம் சொல்லுது, அறியாமை உள்ள இவர்கள்தான் தப்பான எண்ணம் கொள்ளுகிறவர்கள். அவங்க எஜமான் யாரு உனக்கு தெரியலையா, பக்கத்தில் கொண்டு கேட்கணும். அவரை குறித்து எழுதி வைத்திருக்கிற வேத வசனங்களை கவனித்து பார்க்கணும். இயேசு சொன்னார், என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் இந்த வசனங்கள் தானே என்றார். இந்த வசனத்தில் படித்து பார், வசனம் தெரிஞ்சால் என்னை தெரியும் உனக்கு. என்னை குறித்து சாட்சியிடுகிறவைகள் இந்த வசனங்கள் தானே. அப்போ அதுக்கு தான் கர்த்தர் வேதத்தை எழுதி கொடுத்துருக்கிறார். நம்ம எதை தேடுறோம், இதில் செழிப்பு பற்றி எங்கே சொல்லியிருக்கு, எந்த வசனத்தை படித்தா நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், அதானே பார்க்குறோம். கிறிஸ்து யார் என்பதை இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. கிறிஸ்துவனுடைய திட்டங்கள், கிறிஸ்துவனுடைய இருதயம், கிறிஸ்து நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், இதெல்லாம் காட்டி கொடுப்பது தேவனுடைய வசனம் தானே. அப்போ அந்த வசனத்தை விட்டுட்டு நீங்கள் இயேசுவை அறிய முடியாது. இப்படி இந்த அறியாமையில் இருக்கிறவங்க தப்பான எண்ணம் கொள்ளுகிறார்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இயேசு நம்ம மாதிரி தான் இருப்பார், பிதாவும் அப்படித்தான் இருப்பார். பூமியில் சொல்லப்படுகிற லாஜிக்கை வச்சுட்டு அவங்க ஆவிக்குரிய காரியத்தோடு அதை ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்போது இவர்கள்தான் தப்பான அபிப்பிராயம் கொள்ளுகிறவர்கள். இவர்கள்தான் கடைசி நாட்களில் வஞ்சிக்கப்படுவார்கள். இந்த தப்பான அபிப்பிராயம் வச்சிருக்கிறான் பாருங்க, இவனைத்தான் சாத்தான் முதல்ல குறிவைப்பான். இவங்களுக்கு சில தப்பான காரியங்களை கொண்டு இது கடவுள் என்று சொல்லி நம்ப வைத்து அதை ஏற்றுக்கொள்ள வைப்பான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல எல்லாம் குறிப்பாக இந்த ஆப்பிரிக்கா தேசங்களில் நடக்கிற ஆராதனைகளில் சில போதகர்கள் என்ன சொன்னாலும் நம்புகிறாங்க. அவர்கள் அதை சொல்லுகிறார்கள். கர்த்தர் எனக்கு இதை சொன்னால் நிறைய சொல்லலாம், அது எக்கச்சக்கமாக. நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், ஒரு போதகர் சொல்லுகிறார், நான் நேற்று ராத்திரி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன்,
கர்த்தர் சொன்னார், நான் இவர்கள் எல்லாம் என்னுடைய மந்தைகளாக நேசிக்கிறேன். இவர்கள் என்னுடைய ஆடுகளாக இருக்கிறார்கள். இவர்கள் மேலே ஆடுகளின் அபிஷேகம் இறங்கும் அப்படின்னு கர்த்தர். உண்மையிலே நான் இருக்குது இந்த வீடியோ, அதில் ஆடுகளின் அபிஷேகம் இறங்கும். இந்த அபிஷேகம் இறங்கினோடனே இவங்க ஆடுகள் போல மாறுவார்கள். இவர்கள் என் கைக்குள்ளான ஆடுகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் இப்போ ஜெபம் பண்ண போகிறேன், நீங்கள் எல்லாம் ஆடுகளாக மாறப்போகிறீர்கள். மாறுனா நம்ம சர்ச்சுக்கு முன்னால் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு புல்வெளி இருக்கிறது, ஒரு லான் இருக்குது. நீங்கள் அங்கே போய் மேயன்னு சொன்னால் கூட அந்த வளாகத்திலே மேயலாம் என்று சொல்லி இவர் ஜெபம் பண்ணுகிறார். அபிஷேகம் இறங்குது, உங்களை மாற்றுதுன்னு சொன்னோடனே அங்கே சபையில் இருக்கிறவங்க ஆடு மாதிரி கத்த ஆரம்பித்தாங்க. ஆடுகள் போல தங்களுடைய இருக்கிற இடத்துலேருந்து துள்ளி குதிக்க ஆரம்பித்தாங்க. சிலர் சபையை விட்டு வெளியே ஓட ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் எல்லாம் வெளியே போய் அங்கே முன்னால் இருக்கிற புல் தரையில் அவர்கள் ஆடுகளைப் போல மேய ஆரம்பித்தார்கள். அப்போ இது நமக்கு பார்த்தா வேடிக்கையாக இருக்குது. ஆனால் அது எப்படி நம்புகிறார்கள் அவர்கள்? கர்த்தர் உங்களை இந்த மாதிரி எழுத்தின்படி உள்ள ஆடாக மாற்றுறதுக்காக வந்தார். அமர்ந்த தண்ணீர்களிடையிலும் பசும் புல்வெளியிலும் மேய்ப்பார். சபைக்கு முன்னால் இருக்க பாருங்கள், அதான் அந்த பசும் புல்வெளி. போய் அந்த புல்லை பிடுங்கி சாப்பிட்றாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய காரியங்களை சொல்லலாம். இன்னொரு போதகர் இப்படி உட்கார்ந்துக்கிட்டு அவர் என்ன செய்கிறார்னா, கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், என் வாயிலிருந்து நான் துப்புகிற பானம் அல்லது தண்ணி உங்கள் மேலே விழுந்தவுடனே அந்த அபிஷேகத்தில் நிரம்புவீங்கன்னு சொல்லி நிறைய பேர் அவருக்கு முன்னால் அப்படியே நிறைய பேர் மோஸ்ட்லி சபையில் இருக்கிற எல்லாரும் ஒரு கோக் பாட்டில் வச்சுருக்கிறாங்க அல்லது ஒரு குடி பானம் வச்சுருக்கிறாங்க. அதை கொண்டு வந்து குடிக்கிறாங்க. அதை குடிச்சிட்டு அவங்க முகத்திலே துப்புறார் அவர். உடனே அபிஷேகத்தில் கீழே விழுறாங்க. இது என்ன? அவர்கள் அனாயிண்டிங் நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசுகிறாங்க. இது எப்படி கர்த்தருடைய ஆவி என்று ஒப்புக்கொள்ள முடியும்? இவர் அதை சொன்ன உடனே அதை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள்? ஏன்னா அவங்களுக்கு ஆவியானவர்னா யாருன்னு தெரியல, வசனம் என்ன சொல்லுதுன்னு தெரியல, கர்த்தருடைய வார்த்தை என்னன்னு தெரியல. இப்படிப்பட்ட ஆனால் கிறிஸ்துவை நேசிக்கிறார்கள். கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார்னு தெரியுது அவங்களுக்கு, அவர் கடவுள் என்று தெரியுது. ஆனால் அவரை அடையக்கூடிய வழிமுறைகள் தெரியல. இப்படிப்பட்டவர்கள் தான் சாத்தானுடைய டார்கெட். அவன் ஒரு காரியத்தை சொல்லி கிறிஸ்துவின் பேரை முன்னால் போட்டு உங்களை நம்ப வைத்து விடுவதற்கு தீவிரம் காட்டுவான். அந்த கடைசி நாட்கள் அதான் நடக்கும். ஆனால் என்ன செய்வான்னா, அவன் தன் காரியத்திற்கு வெளியே என்ன முலாம் பூசுவான்? கிறிஸ்து அப்படின்னு காமிப்பான். அதை நம்ப வைப்பான். இந்த வலையில் யார் விழுவார்கள் அப்படின்னு கேட்டால், வேத வாக்கியங்களை அறியாதவர்கள், கர்த்தருடைய வல்லமை அறியாதவர்கள், கர்த்தரோடு ஒரு நெருங்கிற தொடர்பில் இல்லாதவங்க, அவருடைய அபிஷேகத்தை அறியாதவர்கள், கர்த்தருடைய மனதில் இருப்பதை அறியாதவர்கள், தேவ சித்தத்தை அறியாதவங்க, இவங்க தான் அந்த டார்கெட். அப்போ அவங்க செய்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்து அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுருவான் சாத்தான். கடைசி கால தந்திரம் இது. இயேசு கிறிஸ்து தான் இதை சொன்னார், இது கிறிஸ்துவுக்காக செய்கிற காரியம் சொல்லி தன் காரியத்தை நம்மை செய்ய வைத்து விடுவான். ஆகவே இந்த செய்திகளை கேட்குற நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கடைசி காலத்தில் அது நடக்குது. பாருங்கள், இவர்கள் என்ன செய்வாங்கன்னா, இப்படிப்பட்ட அறியாமை உள்ளவர்கள் பொய்யான செய்திகளை நம்புவாங்க. கிறிஸ்துன்னு பேரை போட்டுட்டிங்கன்னா நம்பிடுவான். அது உண்மையா பொய்யா, கிறிஸ்து இப்படி சொல்லுவாரா, கிறிஸ்துவின் காரியத்தில் இப்படி இருக்கிற அந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஆனால் இதே ஆட்க நீங்கள் சத்தியத்தை சொல்லுங்களேன், 1000 கேள்வி கேட்பான். அது எப்படி, இது எப்படி அப்படின்னு. உண்மையை சொன்னீங்கன்னா 1000 கேள்வி கேட்பான். பொய்யை சொன்னீங்கன்னா ஏற்றுக்கொள்வார்கள். இவர்கள் பொய்யான செய்திகளுக்கு செவி கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வார்கள். பாருங்க, கடைசி காலத்தில் பொய்யான செய்திகளை குறித்து இயேசு என்ன சொல்லியிருக்கிறார்? பொய்யான செய்தி தான், ஆனால் அதில் கிறிஸ்துவை இணைத்து கொள்ளுகிறார்கள். அப்போ தான் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீங்க. நான் கிறிஸ்து என்னைத்தான் அனுப்பினார், என்னைத்தான் இந்த உலகத்தை மீட்க அனுப்பினார் சொல்லி கிறிஸ்து பேரை முன்னால் போட்டுருவான். நாம் அதை உடனே நம்பிடுவோம். பாருங்கள், முதல் காரியம் கிறிஸ்துவை பற்றின வதந்திகள். வதந்தினா தெரியுமில்ல, ரூமர்ஸ். கிறிஸ்துவை பற்றின வதந்திகள். இயேசுவின் பேரை முன்னால் போட்டால் நீங்கள் நம்பிடுவீங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:4-5 ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு, பிராண்டு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து நிற்கிறாரு, நடக்கிறாரு, பேசுகிறாருன்னு என் பேரை வைத்து கொண்டு
என் சாயலை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பாங்க. இவனுக்கு என்னென்னா அந்த கிறிஸ்துங்கிற லேபிளை பார்த்துட்டா நம்பிடுவான். உள்ளே இருக்கிற சரக்கு என்னன்னு தெரியாது. கிறிஸ்துவிடத்தில் இருக்கிற எதுவுமே அதில் இருக்காது. எல்லாம் பொய், கலப்படம், கள்ளத்தனம், விஷம். மேலே இருக்கிற லேபிள் பாருங்கள், கிறிஸ்து. அப்படிதான் இன்னைக்கு நிறைய சபைகள், ஊழியங்கள். வெளியே இருக்கிற லேபிளில் கிறிஸ்து இருப்பார், உள்ளே கிறிஸ்து இருக்க மாட்டார். கவனமாக இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை, இதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் வஞ்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். ஏமாற்றப்பட்டவர்கள், வஞ்சனைக்குள்ளே விழுந்தவங்க. அவர்களை அநேகரிடத்தில் என் நாமத்தை தரித்து கொண்டு என் பேரை வெளியே லேபிளாக ஒட்டி கொண்டு அவர்கள் வந்து நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அவர்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. இரண்டாவது, நடக்கிற காரியங்கள் இருக்கு பாருங்க, சாத்தானுடைய கிரியைகள். கடைசி காலத்தில் சாத்தானுடைய கிரியைகள் பலமாக நடக்கும் சுற்றிலும். அந்த கிரியைகளை அவன் கிறிஸ்துவின் கிரியைகள் என்று நம்ப வைத்து உங்களையும் அதோட கூட கோஆப்ரேட் பண்ண வச்சுருவான். அப்போ அதில் வதந்திகளை பரப்புவாங்க நிறையா. ஒரு பஞ்சம் வந்தால் அதுக்கு ஒரு வதந்தி, கொள்ளை நோய் வந்தால் அதுக்கு ஒரு வதந்தி, போர்கள் வருகிறதா அதற்கு ஒரு வதந்தி, ரூமர்ஸ். இப்படிப்பட்ட செய்திகள் தான் அந்த கடைசி காலத்தில் அதிகமாக பெருகும்னு இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார். மத்தேயு 24:6 சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்க. செய்திகளை கேள்விப்படுவீங்க. அப்படி வந்துருச்சு, இப்படி வந்துருச்சு, போர் வந்துருச்சு, கொள்ளை நோய் வந்துச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா குவியல் குவியலாக பிரேதம் அப்படின்னு சொல்லி வதந்தி. அதுவும் இந்த சோஷியல் மீடியா வந்த பிறகு, ஏஐ வந்த பிறகு, சோஷியல் மீடியா வந்த பிறகு வதந்திகளுக்கு பவர்ஃபுல்லான வேகம் கிடைத்து விட்டது. அவங்களுக்கு கற்பனையாக தோன்ற எல்லாவற்றையும் அவர்கள் சோஷியல் மீடியா வழியாக பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏஐ டெக்னாலஜி வந்த பிறகு அந்த வதந்திகளை நம்ப வைப்பதற்கு, புது வடிவம் கொடுப்பதற்கு நல்ல வாய்ப்பு கிடைத்து விட்டது. படங்களை உருவாக்கலாம், வீடியோ உருவாக்கலாம், அது அப்படியே ஒரிஜினல் அந்த ஆள் மாதிரியே தெரியுது. அதெல்லாம் வைத்து அந்த வதந்திகளை நம்ப வைப்பார்கள். யார் இதை நம்பி ஏற்றுக்கொள்வான், வாங்கிட்டு அதை 10 பேருக்கு ஷேர் பண்ணுவான் அப்படின்னா, இந்த வேத வாக்கியங்களை அறியாதவர்கள், கர்த்தருடைய வசனத்தை அறியாதவர்கள், கர்த்தருடைய வல்லமை அறியாதவர்கள், கர்த்தருடைய ஆவியின் போக்கை அறியாதவர்கள். அடுத்து 3வது, கர்த்தருடைய மனதில் இருப்பதை, தேவ திட்டத்தை, அவர் சித்தத்தை அறியாதவர்கள். இவங்க உடனே அப்படியே வந்து பாருங்க, அதான் படத்தில் இருக்கே, பார்த்தமே, நடக்குதேன்னு சொல்லுவாங்க. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்திகளையும் என்று தமிழ் வேதாகமத்தில் யுத்தத்தின் செய்திகள் என்று போட்டிருக்கு. ஆங்கில வேதாகமத்தில் என்ன போட்டு தெரியுமா, ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ் என்று எழுதியிருக்கிறது. அண்ட் யூ ஷல் ஹியர் ஆஃப் வார்ஸ் அண்ட் ரூமர்ஸ் ஆஃப் வார்ஸ் என்று எழுதியிருக்கு. நீங்கள் யுத்தங்களையும் யுத்தத்தை பற்றின வதந்திகளையும் கேள்விப்படுவீங்க. இப்போ நம்ம பேசிக்கொண்டிருக்கிற அந்த காலம் யுத்த காலம். இது யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. எவ்வளோ செய்திங்கிறீங்க, அதில் டோட்டலாக எதை நம்புவது எதை நம்பக்கூடாது தெரியாது. ஒவ்வொரு தேசத்தில் கேட்டிங்கன்னா ஒவ்வொன்று சொல்லுவான். சோஷியல் மீடியாவில் இவர்களுக்கு ஒன்று சொல்லுவாங்க, கிறிஸ்தவர்கள் ஒன்று சொல்லுவாங்க, அது அப்படி இப்படி அப்படின்னு. இது கிறிஸ்து செய்கிற வாறு போர் பார்த்தேன், கிறிஸ்தங்க வந்து நின்னாரும்பான். ஏஐயில் எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். இயேசு சொன்னார், நம்பாத எதையும். யுத்தத்தின் செய்தினாலும் சரி, யுத்தத்தை பற்றின வதந்திகள் பரவுமாம். வதந்திகள், யுத்தம் வந்துருச்சுன்னா வதந்திகள் பரவும். கவனமாக நீங்கள் இருக்கணும். அடுத்து 3வது எதை நம்ப வைப்பான் பாருங்களேன், பொய்யான அற்புதங்கள். பொய்யா ஒரு அற்புதத்தை செஞ்சு அதுக்கு பிராண்ட் என்ன போட்டான், கிறிஸ்துவினால் நடந்தது. இயேசு கிறிஸ்து பாருங்க இந்த அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி அதை நம்ப வைப்பாங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:24 சொல்லுகிறது, அநேகம் கள்ள கிறிஸ்துக்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், தன்னை கிறிஸ்துவாய் காட்டிக்கொள்ளுகிற கள்ளர்கள். லேபிள் கிறிஸ்து, உள்ள திருட. வெளியே ஓட்டுன லேபிள் பார்த்தீங்கன்னா இயேசுவின் பேர் இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிறவன் அந்த கள்ளன். அப்போ வெறும் திருடனா திருடன் போடணும்ல. அப்போது கள்ள கிறிஸ்துன்னு ஏன் போட்டாங்க, கிறிஸ்துவ வெளியே காமிச்சு உள்ளே கள்ளன் இருப்பான். லேபிள் தான் கிறிஸ்து, உள்ளே இருக்கிற திருடன். கள்ள தீர்க்கதரிசிகளும், தீர்க்கதரிசிகள் இயேசுவின் பேரால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறோம், உள்ளே இருக்கிறவன் திருடன். அப்போ லேபிள் பார்த்தீங்கன்னா, லேபிளை பார்த்து நம்பிராத. எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இயேசு எவ்வளோ சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா. அற்புதம் செஞ்சுட்டு பாருங்கள், இயேசுவின் நாமத்திலே நான் இதை செய்தேன்
அப்படின்னு சொல்லுவான். அந்த அற்புதம் எதை நோக்கி உங்களை வழி நடத்துகிறதுன்னு பார்க்கணும். நம்ம இன்றைக்கி உணர்ச்சி வசப்பட்டு கூட்டம் சேர்ந்தா கிறிஸ்துன்னு நம்பிடுறோம், ஒரு அற்புதம் நடந்தால் கிறிஸ்துன்னு நம்பிடுறோம். அந்த காரியத்தினுடைய கடைத்தொகை, கடைசியில் கன்க்ளூஷன், கடைத்தொகைனா கன்க்ளூஷன், அது எங்கே வந்து முடிஞ்சிச்சுன்னு பார்க்கணும். அந்த அற்புதத்தினால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறிச்சா? பிசாசு பிடித்த மனிதன் இருந்தான், கர்த்தர் அவனை விடுதலை செய்தார், அற்புதம் செய்தார். அவன் புறப்பட்டு போய் தெக்கப்போலி என்ற இடத்துல கிறிஸ்துவை குறித்து சாட்சி செய்து ஊழியம் செய்தான். தெக்கப்போலி அப்படின்னா 10 பட்டணங்கள் கொண்ட ஒரு தொகுப்பு. அந்த தெக்கப்போலி என்ற அந்த பிராந்தியத்தில் 10 பெரிய பட்டணம் இருக்கும். அது பேர் தான் தெக்கப்போலி அப்படின்னா 10 பட்டினம் என்று அர்த்தம். அதுக்குள்ளே போய் ஊழியம் செய்தாராம். அதுக்கு பிறகு அவரை குறித்த சரித்திர செய்திகள்லாம் நிறைய பெரிய அளவில் ஊழியம் செஞ்சிருக்கான். இயேசுவே தெய்வம் என்று என்னை விடுவித்தார் என்று சாட்சி சொல்லி ஊழியம் செஞ்சிருக்கிறான். அவன் போய் தெக்கப்போலியிலே கர்த்தருடைய சாட்சியை அறிவித்தான் என்று வேதமும் நமக்கு சொல்லுகிறது. அதுதான் ஊழியம். இது அற்புதம் செஞ்ச உடனே, அது வரைக்கும் படுத்திருந்தவர் அற்புதம் செஞ்ச உடனே எழுப்பி போய் சாராய கடையில் உட்காந்து தண்ணி அடிக்கிறதும், அவர்கள் வேறு பாவத்தில் போகிறதும், கர்த்தரதை குறித்து கண்டுகொள்ளாமல் இருப்பதும், இந்த அற்புதம் எதற்காக, யாருக்காக தெரியல நமக்கு. அப்போ இந்த அற்புதங்கள் சாத்தானால் உண்டாகிறவைகள். அப்போ கர்த்தரால் உண்டாகிற அற்புதங்கள் கர்த்தரிடத்தில் நடத்தும், நம்மளை கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும், அவரை நம்ப வைக்கும். அதை பார்த்து இன்னும் பல பேர் கிறிஸ்துவிடத்தில் ஈர்க்கப்படுவாங்க. இவங்க அற்புதத்தை மாத்திரம் பார்த்த உடனே நம்ம அதை நம்பி நம்மை முழுவதும் அதை ஏற்றுக்கொள்ளும்படி செஞ்சிடக்கூடாது. யார் இந்த அற்புதத்தை செய்வாங்கன்னு பார்த்தா, கிறிஸ்துவை முன்னால் காமிச்சு பின்னால் இருக்கிறவன் திருடனாக இருப்பான். ஒரு தீர்க்க தரிசனத்தை முன்னால் காமிச்சு பின்னால் இருக்கிறவன் திருடனாக இருப்பான். இவர்கள் மூலமும் அற்புதம் நடக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்து எந்த செய்தியை நம்ப வைப்பாங்க அப்படின்னா, கிறிஸ்து வந்து விட்டார் அப்படிம்பாங்க. கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னு ஒரு செய்தியை சொல்ல வைப்பாங்க. மத்தேயு சுவிசேஷம் 24:26 ஆகையால் இதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதெல்லாம் இயேசு சொன்னது. அவங்க பாருங்கள், அந்த வதந்திக்கும் இயேசு பேரைத்தான் முன்னால் வைக்கிறான், பிராண்ட் பண்ணுறான். இயேசு வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் ஏன் அப்போ உடனே அவர்கள் கிளம்பி புறப்பட்டு போகாதிருங்கள், இதோ அவர் அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொன்னால் நம்பாதிருங்கள். அவர் வனாந்திரத்தில் அவர் வந்துட்டாருங்க, ஒரு காட்டில் இருக்கார், வாங்க எல்லாருக்கும் டிக்கெட்டு கூட்டி போகிறேன் அப்படிமா. ஒரு வீட்டில் வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நம்பாதீங்க. வசனத்தை படித்து பாருங்கள். வந்த இயேசு வனாந்திரத்துக்குள்ளெல்லாம் ஒளிந்திருக்க மாட்டார், மலையிலெல்லாம் இருக்க மாட்டார். அவர் வந்து உடனே தம்முடைய ஜனங்களை எடுத்துக்கொண்டு போய்க்கிறார். அதான வசனம். அப்புறம் எப்படி அவர் வனாந்திரத்தில் ஏன் ஒளிஞ்சிருக்கணும்? அப்போ இனி வருகிற வருகையில் அதற்கு சாத்தியமே இல்லை. அவர் ரகசிய வருகையில் வரும்போது மத்திய வானத்தில் சபையை தன்னிடத்தில் எடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். 2வது முறை இயேசு காட்டிலெல்லாம் உட்கார போகிறதில்ல, ராஜாதி ராஜாவாய் சிங்காசனத்தில் உட்கார போகிறார். அப்போ எங்கேருந்து நடுவில் காடு வருது? ஒரு ரூம்குள்ளே ஏன் உட்கார்றாரு? இதெல்லாம் சொன்ன உடனே நம்பிடுறாங்க. அப்போ ஒருவர் கிறிஸ்து மாதிரி இருந்தால் அவரை கிறிஸ்து என்று நம்புவதும், ஒருவர் ஏதாவது ஒரு காரியத்தை காண்பித்து நம்மை ஏமாற்றினால் அதை நம்புவதும் எதனால் உண்டாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கிறிஸ்துவின் வார்த்தைகளை அறியாததுனால, வல்லமை அறியாததுனால, அவருடைய ஆவியை அறியாததுனால, அவருடைய இருதயத்தில் உள்ளதையும் கடைசி கால அவருடைய திட்டத்தையும் அறியாமல் இருக்கிறதுனால இது வரும். இவர்கள் வதந்திகளை நம்பி அதை பின்தொடர்ந்து விடுவார்கள். அதான் அதை நம்புறது மாத்திரமில்ல, அப்போ இவன் கிளம்பி போயிடுவான். அதான் கர்த்தர் சொன்னான். வதந்தி அவன் சொல்கிறான், இவன் புறப்பட்டு போயிடுறான். புறப்படாதீங்க. அந்த வதந்தியை நம்பி அதை ஏற்றுக்கொள்வார்கள். 2வது பாருங்கள், கடைசி கால சாத்தானுடைய திட்டம் இருக்கு பாருங்க, அதற்கு உடன்படுவார்கள். ஏன்னா சாத்தான் அதை கிறிஸ்துவனுடைய பேரால தான் அறிமுகப்படுத்துவான். நான் தான் கிறிஸ்து, உங்களையெல்லாம் காப்பாற்ற வந்திருக்கிறேன், அல்லது கிறிஸ்து என்னை அனுப்பினார், ஆகவே இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி சாத்தானுடைய திட்டங்களுக்கு உடன்படுவார்கள். அவன் இது சாத்தான் சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அதனால் என்ன சொல்லுவான்னா, சாத்தான் செய்ய விரும்புகிற திட்டங்களை இயேசு என்ற பெயரை காட்டி செய்வாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இப்படி தான் எழும்பியிருக்கிறாங்க. கிறிஸ்து தான் என்னை எழுப்பி இருக்கிறார், என் கையில் அவர் தான் அதிகாரம் கொடுத்துருக்கிறார், அவர் தான் கொல்ல சொல்லுறாரு, அவர் தான் போக சொன்னார் அப்படின்னு கிறிஸ்து கிறிஸ்து கிறிஸ்துன்னு பேரை போட்டோன்னே அப்படியே கிறிஸ்தவங்க மெல்ட் ஆகி ஏதோ நமக்கு ஒரு ரட்சகர் விட்டார் என்று நம்புகிற கொடுமையை நான் பார்த்துருக்கிறேன். இதுதான் ஆபத்து.
கடைசி கால சாத்தானுடைய திட்டங்களுக்கு இவர்கள் உடன்படுவார்கள். சாத்தானுடைய திட்டம் என்ன? மிருகத்தை வணங்க சொல்வான் கடைசி காலத்தில். வெளிப்படுத்துகிற விசேஷம் 13ஆவது அதிகாரம் 11-12 வாசிச்சு பாருங்க. சாத்தானுக்கு ஒரு திட்டம் இருக்கு அவனுடைய கடைசி காலத்தில். வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்பி வர கண்டேன், அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு சமானமாக இருந்தது. ஏன் ஆட்டுக்குட்டி சமானமாக இருக்கணும்? ஒரு மிருகத்தை இதுக்கு முன்னாலெல்லாம் வேற வேற மிருகத்தை நம்ம பார்த்தோம். அந்த மிருகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து சிங்கத்தலை, அப்புறம் ஒரு சிறுத்தை போன்று சிவிங்கி போன்று இருந்தது. ஆனால் இன்னொரு மிருகத்தை காமிக்கிறாங்க, இது ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாக இருந்தது. அப்போ வெளியே பார்த்தா ஆட்டுக்குட்டி, ஆனால் வலு சர்ப்பத்தை போல பேசியது. பேச்சு பாம்புனுடைய பேச்சு, தோற்றம் ஆட்டுக்குட்டியின் தோற்றம். நீங்கள் என்ன பார்ப்பீங்க? ஆட்டுக்குட்டியை பார்த்த உடனே அதை கிறிஸ்து என்று நம்பி விடுவீர்கள். அது தன்னை கிறிஸ்துவை போல காண்பித்து, ஆனால் அதனுடைய சப்தம் வலு சர்ப்பத்தின் சத்தம். நம்ம சத்தத்தை கவனிக்கிறது இல்லை, அது தோற்றத்தை பார்த்தோன்னே அப்படியே பரவசமாகிடுறோம். சாமி வந்துடுது, பல பேருக்கு அபிஷேகத்தில் ஆடிடுறான். பாருங்கள், அப்படியே ஆட்டுக்குட்டியானவர் அவர் தான் வந்திருக்கிறாருன்னு சொல்லி. அப்போ இந்த மாதிரி தோற்றத்தில் தன்னை ஆட்டுக்குட்டி போல காட்டுகிற வலு சர்ப்பம் ஜனங்களை வஞ்சிக்கும். அது என்ன சொல்லுது பாருங்க, அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து, அந்த பொல்லாத வலு சர்ப்பம் செஞ்ச அதே வேலை இதுன்னு செஞ்சு, வலு சர்ப்பம் தான், ஆனால் இப்போ ஆட்டுக்குட்டியின் தோற்றத்தில் வந்த வலு சர்ப்பம். சாவுக்கேதுவான காயம் ஆற சுஸ்தமடைந்த முந்தின மிருகத்துக்கு, வலு சர்ப்பத்திற்கு, மிருகத்தை பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி சொன்னது. என்ன சொல்லுதுன்னா, பாருங்க, இவர்தான் நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கிற ஆட்டுக்குட்டி. இவர் பாருங்க, அடிக்கப்பட்டு, இயேசு எப்படி அடிக்கப்பட்டு எழுந்தாரோ அதே மாதிரி இது காயப்பட்டு சாவுக்கேதோ செத்துருச்சு நினச்சி மறுபடியும் காயம் மாறி சுஸ்தமாக இருக்குதே, இதுதான் கிறிஸ்து. அவர் முதல் முறை நான் வந்தபோது எப்படியோ அதே போல் உங்களுக்கு அடையாளம் காட்டுறதுக்கு தான் சாகிற மாதிரி செத்து மறுபடியும் பிழைத்தேன் என்று அது மாதிரியே ஒரு காரியத்தை கொண்டு வந்து ஜனங்கள் அதை வணங்கும்படி அது சொல்லியது. ஏன் வலு சர்ப்பமாக வந்து சொல்லிடலாமே, மற்றவர்களுக்கு சொல்லணும்னா வலு சர்ப்பமாக சொல்லலாம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு சொன்னால் ஆட்டுக்குட்டியாய் வந்து பேசினால்தான் அவர்கள் வலு சர்ப்பத்தை நம்புவாங்க. அப்போ அப்படி நம்பிட்டாங்கன்னா கீழ்ப்படிஞ்சிருவாங்க. ஓ, சொல்லியிருக்கிறாங்க, நாம் அதை ஆராதிப்போம் என்று சொல்லி. அடுத்து, பூமியின் குடிகள் மிருகத்துக்கு சிலை செய்யும்படி கட்டளை கொடுக்கும். அந்த மிருகத்துக்கு சும்மா மாத்திரம் இல்லைங்க, ஆராதிச்சா பத்தாது, அதுக்கு ஒரு சிலையை செய்யணும், சொரூபத்தை. வெளிப்படுத்த விசேஷம் 13-14 சொல்லுது, மிருகத்தின் முன்பாக இந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினால் பூமியின் குடிமக்களை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லியது. அப்போ அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிறது பேசுது. ஒரு சிலையை செஞ்சிருவோம், ஒரு ஆலயத்தை கட்டிடுவோம், அதில் புது விதமான ஆராதனையை கொண்டு வருவோம். யார் கேட்குறாத? ஆட்டுக்குட்டி மாதிரி வந்து பேசுதுன்னு சொன்னால் அது கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கிறது. அவர்கள்தான் அதை ஆட்டுக்குட்டி என்று நம்புகிறார்கள். உள்ளே பேசுகிற வலு சர்ப்பத்தின் சத்தம் அவர்களுக்கு தெரியலை. அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு சொரூபம் செய்வதற்கு, சொரூபம்னா சிலைன்னு அர்த்தம் அல்ல, அவன் ஏதோ அதற்கான ஒரு சிஸ்டம், அதை செய்வதற்கு இவர்கள் தங்கள் பங்களிப்பை, காணிக்கையை எல்லாம் கொடுத்து கை தூக்கி விடுறாங்க. சாத்தானின் அதிகாரத்தை ஏற்றுக்கொண்டு முத்திரை பெறும்படி செய்யும் 3வது திட்டம். வெளிப்படுத்த விசேஷம் 13-14 படிக்கிறோம். அந்த மிருகம் ஒரு முத்திரையை போட்டு, நம்ம ஆட்கள்லாம் அந்த அடையாளத்தை வச்சிருக்கணும், நீங்கள் விற்கவும் கொள்ளவும் இதன் மூலம் நீங்கள் செயல்படணும்னு சொன்னால் அந்த முத்திரையும் வாங்கிடுவாங்க. ஏனென்றால் அது சாத்தான் முத்திரைன்னு தெரியாது அவங்களுக்கு. இந்த ஆட்டுக்குட்டி மாதிரி இருக்கிற வலு சர்ப்பம் தான் பேசுகிறது அவங்ககிட்ட. அப்போ அதை அவர் நம்புவது மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்கள் ஏதாவது ஒன்று நம்பிட்டா அதை பரப்பிடுவாங்க. அதுதான் நீங்கள் மற்ற மதத்தாருக்கும் கிறிஸ்தவர்களுக்கு என்ன வித்தியாசம்னா, இந்த பரவ செய்கிற ஒரு காரியம் இந்த கிறிஸ்தவர்களுக்கு இயற்கையிலே இருக்கும். சுவிசேஷத்தை பரவ செய்வதற்காக கர்த்தர் அவர்களை தேர்ந்தெடுத்து அவங்க சுவிசேஷத்தை பரவ செஞ்சாங்க பாருங்கள். அந்த குணம் இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒன்று அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே எல்லாருக்கும், நண்பர்களுக்கு, சோஷியல் மீடியாவே இருக்கிற பட்டனில் தட்டி விட்டுருவான் எல்லாருக்கும். முத்திரை வாங்குவதில் என்ன தப்பு? சில அந்த காலத்து ஊழியக்காரர் சும்மா சொல்லுவாங்க, அப்படி இந்த முத்திரை அல்ல அது, இது ஆட்டுக்குட்டி சொல்லுகிற முத்திரை அப்படின்னு சொல்லி
சாத்தானுடைய முத்திரையை ஏற்றுக்கொள்ளும்படி நம்மை வஞ்சிப்பார்கள். அப்போ நம்முடைய மனோபாவம் இப்போ கிறிஸ்துவை சாராததாகவும், நம்முடைய மனநிலை வேத வசனத்தை சாராததாகவும், நம்முடைய மனநிலை கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகத்தையும் தேவனுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் சாராததாக இருந்தால், வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ப்ளூ பிரிண்ட், கர்த்தருடைய அடுத்தடுத்து என்ன நடக்குங்கிற திட்டங்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக தெரியாமல் இருந்தால், எல்லாத்தையும் கர்த்தர் எழுதி கொடுத்துருக்கிறார். உங்களை ஆட்டுக்குட்டியானுடைய பேரை வச்சு, இயேசு கிறிஸ்துனுடைய லேபிளை வச்சு எதை வேண்டுமானாலும் சொல்லி உங்களை நம்ப வச்சிடலாம். இன்னைக்கு நான் கிறிஸ்தவ வட்டாரத்தில், கிறிஸ்தவ நடுவில் நான் ஏறத்தாழ 45 வருடம் ஊழியம் செய்கிறேன். இப்போ சமீப கால கிறிஸ்தவர்களுடைய மனநிலை எனக்கு அச்சத்தை உண்டு பண்ணுகிறது. ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை சார்ந்திருந்தார்கள். கிறிஸ்து நேசிக்கிறத நேசிப்பாங்க, கிறிஸ்து தப்புன்னு சொல்கிறத தப்புன்னு சொல்லுவாங்க. அதில் லாஜிக்கெல்லாம் பேச மாட்டாங்க. கிறிஸ்துவை சார்ந்த மனநிலை. ஒரு காட்சியை பார்த்தா கிறிஸ்துவை சார்ந்து, ஒரு செய்தியை கேட்டால் கிறிஸ்துவை சார்ந்து, அப்படி தான் இருந்தாங்க. இப்போ சமீபத்தில் நான் 2 பயங்கரங்களை பார்க்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் ஒன்று, தங்களை அமெரிக்கர்களாக பாவித்து கொள்ளுகிறார்கள். 2வது, தங்களை ஒரு யூதர்களாக பாவித்து கொள்ளுகிறார்கள். கிறிஸ்தவர்கிட்ட கேளுங்களேன், தங்களை ஒரு யூதர் மாதிரியே நினைக்கிறான். இஸ்ரவேலன், யூதன் என்று நினைக்கிறான். ஆனால் கர்த்தருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவங்க, நீங்கள் யூதனும் அல்ல, இந்தியனும் அல்ல, அல்லது நீங்கள் எதை சேர்ந்தவர்களும் அல்ல, கிறிஸ்தவன், கிறிஸ்துவை சேர்ந்தவர்கள். இவர்கள் என்னன்னா, யூதர்கள் செய்தால் அது சரியாக தான் இருக்கும் என்ற ஒரு மனநிலை. ஏன்னா யூதர்கள் இப்போ ஒரு முடிவை எடுத்துட்டாங்க அப்படின்னா, உடனே இவர்களும் அந்த யூதர்களை விட இவங்க கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் அவர்கள் செய்வது எல்லாமே சரிதான் என்று சொல்லுகிறார்கள். யார் சொன்னது உங்களுக்கு? யூதர்கள் செய்கிறதெல்லாம் சரியாக இருந்தால் அவர்கள் இயேசுவை புறக்கணித்தார்கள், சரியாது? அது என்ன கான்செப்ட்? இன்னைக்கு யூத தேசம், இஸ்ரவேல் தேசம் ஒரு காரியத்தை செய்தால் அது கர்த்தரே செய்த காரியம் நீங்கள் சொல்கிறீங்க. யூதர்கள் செய்தால் அது தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. யூதர்கள் கடவுளுடைய குழந்தைகள் என்று சொல்லுங்க. அப்போ நீங்கள் யாரு? நான் யாரு? அவர்கள் அழைக்கப்பட்டதுனால கர்த்தருடைய பிள்ளைகளானவங்க, நம்ம இரத்தத்தில் கழுவப்பட்டதுனால கர்த்தருடைய பிள்ளையானவங்க. நமக்கும் இயேசுக்கும் இடையில் இருக்கிற சொந்தம் என்பது இரத்த பந்தம். இப்போ என்னமோ நம்ம அவங்கள தூக்கி மேலே வச்சுட்டு, யூதர்கள் செய்தால் தப்பே செய்ய மாட்டாங்க கிறிஸ்தவர்கள். இன்றைக்கி நான் நிறைய சோஷியல் மீடியாவில் அனுப்பப்படுகிற செய்திகளை பார்க்குறேன். பாருங்கள், இஸ்ரேல் தேசம் என்னமோ எங்கள் தேசம் மாதிரி, அந்த தேசத்துக்காக அவன் கொந்தளிப்பதும் கொதிப்பதும், அவங்க செய்கிறதெல்லாம் சரி என்று சொல்லுவதும் வாதாடுவதும் நம்ம பார்க்குறோம். யூதர்கள் தவறே செய்ய மாட்டார்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் அல்லவா என்று அவங்க சொல்லுவாங்க. ஆனால் வேதத்திலேயே நீங்கள் பார்க்கலாம், நிறைய காரியம் பார்க்கலாம். ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். எரேமியாவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் யூதாவை பற்றி கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்கள். நீ அவர்களை நோக்கி, யூதாவை நோக்கி, யூதாவின் ராஜாக்களே, எருசலேமின் குடிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இதோ நான் இந்த ஸ்தலத்தின் மேல் ஒரு பொல்லாப்பை வரப்பண்ணுவேன், அதை கேட்கிற யாவருடைய காதுகளிலும் அது துணித்து கொண்டிருக்கும். ஏன்? யூதர்கள், யூதா என்னை விட்டு இந்த ஸ்தலத்தை அந்நிய ஸ்தலமாக்கி, தாங்களும் தங்கள் பிதாக்களும் யூதாவின் ராஜாக்களும் அறியாதிருந்த அந்நிய தேவர்களுக்கு அதிலே தூபம் காட்டி என்ன செஞ்சுருக்காங்க பார்த்தீங்களா? யூதர் செய்யலாம் சரியா? அப்போ யூதர்களில் வந்த சாலமன் ராஜாவே தோப்பு விக்கிரகங்களை கொண்டு வந்து மூளைகளுக்கு பலி கொடுத்து ஆராதனை செஞ்சாரே. அப்போ அவங்க எடுக்கிற முடிவு எல்லாமே கர்த்தருக்கு அடுத்த முடிவு தானா? கர்த்தரால் தான் இப்போ யூதர்கள் நடத்தப்படுறாங்களா? யார் சொன்னபடி? இன்னைக்கு நம்ம நினைக்கிறது யூதர்கள் கர்த்தரால் நடத்தப்பட. யார் சொன்னாபடி? கர்த்தர் யூதர்களையோ யாரையோ நடத்தினா முதல்ல ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார். இப்போ கிறிஸ்து நடத்துறது எப்படி நடத்துகிறார்? ரட்சிப்புக்குள்ளே நடத்துவார். அவர்கள் இன்னும் ரட்சிப்புக்குள்ளே வரலை. அப்படி இருக்கும்போது அவர்களை எப்படி கர்த்தர் பின்னால் இருந்து நீ அவனை போய் தாக்கு, இவனை போய் தாக்குன்னு கர்த்தர் நடத்துகிறார்? அவங்க தான் சொல்லுவாங்க உங்களை நம்ப வைக்கிறதுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தருடைய செயல்பாடுகளை குறித்து அந்த மனோபாவம் வச்சுருக்கணும்னு சொன்னனே. அப்போது அதை வச்சு நீங்கள் பாருங்கள், கர்த்தர் அவர்களை நடத்துகிறார். யாரை? யூதர்களை. அப்படின்னு இன்னைக்கு
ஒரு கான்செப்ட், அது பரப்பப்படுகிறது கிறிஸ்தவர்களுக்கு நடுவில். கர்த்தர் ஒருவனை நடத்தினால் முதல்ல எங்கே நடத்துவார்? முதல்ல நீங்கள் அதை சொல்லுங்கள். எப்படி நடத்துவார்? இப்போது கிறிஸ்து ஒருவனை நடத்தினால் முதல்ல அவனை பாவத்திலிருந்து விடுவித்து பரிசுத்தமாக்குதலுக்குள்ளே நடத்தி ரட்சிப்புக்குள்ளே நடத்தி, அதுதானே கிறிஸ்து நடத்துறது. அவன் பாவத்தை விடலை, ரட்சிக்கப்படலை, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பின்னால் ஆவியானவர் இருந்து கொண்டு அந்த நாட்டில் குண்டை போடு, இந்த நாட்டை அழி, இந்த நாட்டுக்கு எதிராக புறப்பட்டு வா அப்படின்னு கர்த்தர் எப்படி நடத்துவாருங்க? கர்த்தர் நடத்தினா உங்களுக்கு பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தளவு முதல்ல சொல்லணும். அதுக்குள்ளே நடத்தாமல் எப்படி ஸ்கிப்பப் பண்ணிட்டு நடத்துவார்? அப்போ இதற்கு நம்ம ஜால்ரா போடுறவங்க, சப்பக்கட்டு கட்டுறவங்க ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறாங்க. பாருங்கள், அவர்கள் இப்படி முடிவெடுத்தார்கள், அந்த நாட்டில் குண்டு போட்டாங்க, இந்த நாட்டை அழித்தார்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அந்த பக்கம் இருக்கிறோம் என்று அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்படாதீங்க. கிறிஸ்து நடத்தினால் எப்படி நடத்துவார்? உங்களை என்னை அப்படியே நடத்தினார். ஒருவர் சொல்லுகிறார், இந்த எதிரி நாடுகளை அழிப்பதற்காகவே கர்த்தர் இவர்களுக்கு கட்டளை கொடுத்து அனுப்பினார். புதிய ஏற்பாட்டு அதைத்தான் வேதம் சொல்லுது. இந்த காலத்தில் கர்த்தர் மனுஷகுமாரன் ஜனங்களை ரட்சிக்கத்தான் வந்திருக்கிறாராம். நீங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் என்ன நடந்தது? பழைய ஏற்பாட்டு காலத்தில் மனித குலத்தோடு மனிதர்கள் முழுசும் பாவம் செஞ்சிட்டாங்க. மனித குலத்தோடு தன்னை இணைத்து கொள்வதற்கு முதல் கட்டமாக ஒரு தேசத்தை தன்னுடைய தேசமாக கர்த்தர் எடுத்துக்கொண்டார். அதன் வழியாக கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரணும் அப்படிங்கிறது. மற்ற தேசங்களை பற்றிலாம் வேறு எந்த தேசத்தை பற்றியும் வேதத்தில் அதனால தான் எழுதப்படலை. ஒரு தேசத்தை மாத்திரம் தெரிந்து கொண்டு அது வழியாக கிறிஸ்து வரப்போகிறார். அப்போ அதற்கு அந்த கிறிஸ்து இந்த தேசத்தின் வழியாக வரப்போகிறாருன்னு தெரிஞ்ச உடனே சாத்தான் மற்ற தேசத்தில் இருக்கிறவர்களை எதிராக வர வைத்து இந்த தேசத்தை அழிச்சிடணும்னு முயற்சி பண்ணும்போது கர்த்தர் இந்த தேசத்தை காப்பாற்றுவதற்காக யூதாவின் பக்கத்தில் அல்லது இஸ்ரவேலுக்கு சார்பான தேவனாக தன்னை காண்பித்தார். ஆனால் கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் தெழுந்த பிறகு அவர் இஸ்ரவேலர்களுக்கு தேவனாக அல்ல, உலக இரட்சகராய் தன்னை காண்பித்தார். இந்தியாவுக்கும் அவர் தான் இரட்சகர், அமெரிக்காவுக்கும் அவர் தான் இரட்சகர், ஈராக்குக்கு ஈரானுக்கு எல்லாருக்கும் அவர் தான் இரட்சகர். அப்போ இயேசு இப்போது ஒரு தேசம் சார்ந்த கடவுள் அல்ல, அவர் உலக இரட்சகராக இருக்கிறார். தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற யாரான், யூதனானாலும் கிரேக்கனானாலும் கிறிஸ்துவ ஏற்றுக்கொள்ள எவருக்கும் அவர் தேவனாக இருக்கிறார். இப்போ இந்த நடைமுறை நமக்கு தெரியல. எலியா நெருப்பு இருக்கிறாரே, எலிசா ஜெபம் பண்ண போது கரடி வந்து கொன்னுச்சே, அதை பிடித்து கொண்டு நீங்கள் இப்போ இருக்கிற கர்த்தருடைய நடைமுறைகளோடு நீங்கள் ஒப்பிட்டு கர்த்தர் அதை தான் சொன்னார். இப்போ நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி என்னன்னு உனக்கு தெரியுமா? அப்போ கர்த்தர் எனக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிறாருங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா வந்து மீம்ஸ் போடுறதும் அது மாதிரி நிறைய இதுகள் அனுப்புகிறதும் பாருங்கள். இஸ்ரேல் தேசம் புறப்பட்டு விட்டது, கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து நடத்தின. கர்த்தர் ஒரு மனுஷனோட பேசுனா முதல்ல அவனுடைய ரட்சிப்பை பற்றி தான் பேசுவார். இப்போது அவர் ரட்சிக்கவே படலை, அவர் ஒன்றுமே செய்யலை, அவர்களுக்கு வந்து அவர்கள் தேவனால் கழுவப்படலை, பாவம் மன்னிக்கப்படலை. அப்போ எப்படி கிறிஸ்து நடத்த? அதெல்லாம் விட்டு விட்டு நீயே கேட கெட்டு போடா, நீ கொண்டு குண்டு போடு, அந்த நாட்டை விடாத, இந்த நாட்டை விடாத அப்படின்னு கர்த்தர் ஒரு நாட்டு சார்பாக கடைசி காலத்தில் செயல்பட மாட்டார். இப்போ ரெண்டு பிரிவு தான். ஒன்று தேவனுடைய பிள்ளைகள், மற்றொன்று சாத்தானுடைய பிள்ளைகள். இவ்வளவுதான். அது எந்த நாட்டிலையும் இருக்கலாம், எங்கேயும் இருக்கலாம். அப்போ நம்முடைய போர் என்பது கடைசி நாட்களில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. அப்போ அவங்க சொல்கிறாங்களே, கர்த்தர் தான் எங்களுக்கு இந்த திட்டத்தை கொடுத்து அவங்களோட சண்டை போட சொன்னார்னு சொல்கிறானே, அவன் அப்படி தான் சொல்லுவான். யுத்தங்களை குறித்த வதந்திகள் உங்களுக்கு கர்த்தரை தெரியுமில்ல, ஆண்டவரோட பழகி இருக்கீங்கள, புதிய ஏற்பாட்டில் வாங்க. யாருக்காவது கர்த்தர் சொல்லி நீ போய் இவங்களோட சண்டை போடு, குண்டு வை, தீ வை, தீவிரவாதம் பண்ணு, கலவரம் பண்ணு, எங்கேயாவது யாருக்காவது சொல்லியிருக்காரா? பவுல், பேதுரு அவங்க காலத்தில் பாருங்கள், தேசம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அவளை கொந்தளித்த போது கூட கர்த்தர் யாரை பார்த்தும் நீங்கள் போய் ஒரு இராணுவத்தை அமைத்து, கிறிஸ்தவ இராணுவத்தை அமைச்சு ரோமர்களுக்கு விரோதமாக போராடி அங்கே போய் அரண்மனைக்கு தீ வை, அவனை கொன்று ஒழிச்சிரு அப்படி யாருக்காக சொன்னாரா? ஒருவன் ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை காட்டு. அதனால தானே அவங்கெல்லாம் கைகள் கால்கள் கட்டப்பட்டு நெருப்பில் போடப்பட்டு அவங்க வந்து சிங்க கெபியில் இரையாக்கப்பட்டு பேசாமல் இருந்தாங்க. கர்த்தர் யாருக்காவது புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்காரு? உங்களுக்கு சொல்லியிருக்காராங்க.
யாரையாவது பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணுறான், தெரியாமல் வீட்டில் போய் தீ வச்சிரு. ராத்திரி கர்த்தர் பேசியிருக்காரா அப்படி? ஏனென்றால் கர்த்தர் செயல்படுகிற காலம் வேற. அப்போ பேசுனது கர்த்தர் அல்ல, அவர்கள் உங்களை நம்ப வைக்கிறக்கா சொல்கிறாங்க. அந்த தேசத்தை முற்றிலும் அழித்து விடு என்று கர்த்தர் சொன்னார். எந்த காலத்தில் இருக்கீங்க நீங்கள்? கர்த்தர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் சொல்லலாம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா தேசத்துக்கும் அவர் கர்த்தர். அவர் உலக ரட்சகர். ஒரு சார்புடைய தேசத்தை சேர்ந்தவர் அல்ல. இஸ்ரவேலின் தேவன் என்று எழுதியிருக்குதே, எங்கே எழுதியிருக்குது? பழைய ஏற்பாட்டு காலத்தில். புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உலக ரட்சகர், எல்லாருக்கும் ரட்சகர் அவர் தான். ஏன் ஒரு ஈரானியர்கள் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லையாங்க? அவங்க கேட்டால் கர்த்தர் நீ எதிரி தேசத்தை சேர்ந்தவன், உன்னை கொல்ல ஆள் வர்றான் அப்படின்னு சொல்லி விட்டுருவாரா? இல்லையே. நிறைய சபைகள் இருக்கு, கிறிஸ்தவங்க இருக்காங்களே. அப்போ எப்படி இவர்களிடத்துல பேசுவார்? அப்போ இயேசு என்கிட்ட பேசினா, ஒருவேளை என்னை இயேசு சந்தித்தால் முதல்ல என்னுடைய ரட்சிப்பை பற்றி தானே பேசுவார். நான் பரிசுத்தம் அடையணும் தானே பேசுவார். அதெல்லாம் விட்டுட்டு அதெல்லாம் கண்டுகொள்ளாமல், அந்த தேசத்தை பற்றி கண்டுகொள்ளாமல், அந்த யூத தேசம் இன்னும் ரட்சிக்கப்படலையே. அப்படி இருக்கும்போது நீ சண்டை போடுன்னு எப்படி கர்த்தர் பேசி எப்படி நடத்தி, இது என்ன கதை? நீங்கள் பழைய ஏற்பாட்டில் இருக்க கொண்டு வந்து இப்போ உள்ள காலத்தில் சேர்க்குறீங்க. சீஷர்கள் அதைத்தானே தவறு செய்தார்கள். அவர்கள் அந்த லேபிளை ஒட்டுறாங்க, ஒட்டினோடனே நம்ப வைக்கிறார்கள். கவனம், இப்படிப்பட்டவர்களைத்தான் சாத்தான் தன்னுடைய கையிலே எடுத்து பயன்படுத்தி உங்களை ஏமாத்திடுவான். ரெண்டாவது காரியம், யூதர்களுடைய கடைசி கால நிலைமை உங்களுக்கு தெரியுமா? நான் இதை பற்றி இன்னொரு முறை பேசும்போது உங்களுக்கு ரொம்ப விளக்கமாக சொல்கிறேன். இந்த கடைசி காலத்தில் யூதர்கள் வரப்போகிற அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி அமைக்க அவனுக்கு உதவி செய்வார்கள். யோவான் 5வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு சொன்னார், என் பிதாவின் நாமத்தினால் நான் வந்தேன், ஆனால் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளலை. வேறொருவன் தன் சுயநாமத்தில் வருவான். யார்? அந்தி கிறிஸ்து. அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று யூதர்களை பார்த்து சொன்னார். அது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த கடைசி காலத்தில் ஒட்டுமொத்த உலக ராஜ்யம் அப்படின்னு ஒரு ராஜ்யத்தை அமைப்பாங்க. அதற்கு ராஜாவாக அல்லது ஆளுமை செய்கிறவனாக சாத்தானுடைய திருத்துவத்தில் ஒருவனான அந்தி கிறிஸ்து நியமிக்கப்படுவான். அதைத்தான் அந்தி கிறிஸ்துவின் ஆட்சி என்று சொல்லுகிறோம். அவன் அந்த ஆட்சி அமைப்பதற்கு யூத தேசம், இஸ்ரவேல் தேசம் அவனுக்கு உதவி செய்வார்கள். அவங்க அவனை மேசியாவாக ஏற்றுக்கொள்வாங்க. இவர்தான் வருகிறேன் என்று சொன்ன மேசியா. ஏன்னா இந்த அந்தி கிறிஸ்து யூதர்களுக்கு மறுபடியும் அந்த தேவாலயத்தை கட்டி தருவதாக வாக்கு பண்ணுவான். உடனே அவங்க அதை நம்பிடுவாங்க. பார்த்தீங்களா, இவர்தான், யாரையோ ஏசுன்னு சொன்னீங்களே, இவர்தான் நம்முடைய ரட்சகர், நம்முடைய மீட்பர் என்று அவனை ஏற்றுக்கொள்வாங்க. அவன் ஒரு உலக ஆட்சி அமைப்பதற்கு இவங்க தான் தன்னுடைய டெக்னாலஜி, இராணுவம், தன்னுடைய அறிவு எல்லாவற்றையும் கொடுத்து அவனுக்கு பக்கபலமாக இருந்து உதவி செய்வாங்க. உபத்திரவ காலத்தின் 7 வருஷ உபத்திரவ காலத்தில் 3 வருஷம் வரைக்கும் யூதர்கள் அந்தி கிறிஸ்துவோட தான் அவர்கள் அலையன்ஸ் வச்சுருப்பாங்க. இது வேதம் காட்டுது. அப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் நீங்கள் சரி நீங்கள் நினச்சா, உங்களை அறியாமலே நீங்களும் அவர்கள் காட்டுகிற அல்லது அவர்கள் காட்டுகிற கிரியைகள், செய்கிற கிரியைகளுக்கு உடன்பட்டுருவீங்க. யூதர்களுடைய இப்போ இருக்கிற அவங்களுடைய ரோல் வேதத்தில் காட்டப்படுவது அந்தி கிறிஸ்துவின் ஆவிக்கும் அந்தி கிறிஸ்து அமைக்க போகிற உலகத்திற்கும் இவர்கள் உதவி செய்து கையிலாக கொடுப்பாங்க. இவங்களை வச்சு தான் அவன் அதை சாதிப்பான். நீங்கள் கண்மூடித்தனமாக யூதர்கள் என்றால் தேவ ஜனம், அப்போ நீங்கள் யார்? ஒருவன் அழைக்கப்பட்டதுனால அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள்னா, இரத்தத்தில் பிறந்த நீங்களும் நானும் யார்? கர்த்தர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே வாசம் பண்ணினார், இஸ்ரவேலர்கள் நடுவிலே வாசம் பண்ணார் அப்போது. ஆனால் இப்போ உங்களுக்கும் எனக்கும் நடுவில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் பெர்சனலாக வாசம் பண்ணுகிறார். நீங்கள் அவர்களை விட மேலானவர்கள் அல்லவா? நம்ம ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறோமே, நம்ம அப்பா பிதாவை என்றெல்லாம் கூப்பிடுறோம். அந்த அபிஷேகத்தினால் நம்ம நிறைந்திருக்கிறோமே. அப்போ நீங்கள் உடனே அதை நம்பிடாதீங்க. நம்பி உடனே அதற்கு நீங்கள் சாதகம் பண்ணிடாதீங்க. காரணம், நமக்கு வேத வாக்கியத்தை பற்றி தெரியல, கர்த்தருடைய காரியத்தை பற்றி தெரியல. ஆகவே நம்ம என்ன சொல்லப்படுறதெல்லாம் நம்பிட்டு எங்கேயோ படித்தது எங்கேயோ கேட்டதை வச்சுட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், கடவுள் என்கிட்ட பேசினார், இந்தந்த நாட்டெல்லாம் அழிச்சிருன்னு சொன்னார். சொல்லுவாரா? இப்போது எல்லா நாட்டிலும் கர்த்தருக்கு ஜனங்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் இப்போ அப்படிலாம் பேச மாட்டார். கர்த்தர் புதிய ஏற்பாட்டில் யார்ட்டையாவது பேசியிருக்கிறாரா? அதை தான் கேட்டேன். உங்ககிட்ட பேசியிருக்காராங்க?
இந்த அரசாங்கத்தில் போய் அவர்கள் ஒரு தப்பான ஒரு சட்டத்தை கொண்டாந்துருக்கிறாங்க, குண்டு வையின்னு பேசியிருக்காரா, வச்சுருக்கீங்களா நீங்கள்? கர்த்தர் அப்படி செய்ய சொல்லி ஜெபம் பண்ணு அப்படி தானே சொன்னார். அப்போ இவங்ககிட்ட மாத்திரம் எப்படி கர்த்தர் அப்படி பேசுவார்? அதுக்கு நீங்கள் இங்கேருந்து சப்போர்ட் தெரிவிக்கிறீங்க, கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறீங்க. நடைபெறுகிற போரில் இஸ்ரேல் ஜெயிக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுறீங்க. ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாரு, அதை அவர் கடைப்பிடிக்கிறார். இது நம்முடைய கிறிஸ்துவை குறித்து அறியாமையை குறிக்கிறது. வேத வாக்கியம் நமக்கு தெரியாது, கர்த்தருடைய செயல்பாடு தெரியாது, அபிஷேகம் தெரியாது, என்ன காலத்தில் வாழ்கிறீர்கள் என்று தெரியாது. லேபிள் ஒட்டுனா உடனே இயேசு நம்பிடுறோம். நானே ஒரு தாடி வச்சுட்டு ஒரு மீசை வச்சுட்டு கொஞ்சம் முடி வளர்த்துட்டா இயேசுன்னு நீங்கள் நம்பிடுறீங்க. இயேசுவை போல இருக்கிற வேற, இயேசு என்பது வேற இல்லை. உடனே அந்த ரூமர்ஸை நம்ம நம்பிடுறோம், விசுவாசிக்க ஆரம்பிச்சிடுறோம். அது தவறு. இன்றைக்கி பாருங்கள், நடைபெறுகிற யுத்தத்துக்கு ஒரு கிறிஸ்தவ ஊழியக்காரர், அவர் வேற ஒரு தேசத்தில் இருக்கிற ஒரு தமிழர், அவர் ஒரு காரியம் போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்காருன்னு கேட்டால், இப்போ நடப்பது அர்மகெதோன் யுத்தம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த யுத்தத்தில் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நம்ம கரம் கொடுக்கணும். நடப்பது அர்மகெதோன் யுத்தம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். இதை அவர் மாத்திரம் இல்லை, அமெரிக்காவில் இருக்கிற உயர் அதிகாரிகள் எல்லாம் பேசியிருக்காங்க. இது அர்மகெதோன் யுத்தம், கிறிஸ்தவர்கள் எல்லாம் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அர்மகெதோன் யுத்தம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? இதை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு பகிர்ந்து, நடப்பது அர்மகெதோன் யுத்தம் வந்து விட்டது, அர்மகெதோன் போர் நடந்து கொண்டிருக்கிறது, நம்மெல்லாம் கிறிஸ்துவுக்கு ஆதரவு தெரிவிக்கணும். அர்மகெதோன் போர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதை குறித்து படிச்சிருக்கீங்களா? அது எப்போ நடக்கும் தெரியுமா? அப்போ சொன்ன உடனே அது அர்மகெதோன் என்று நம்பி விடுகிறோமே. அர்மகெதோன் எப்போ நடக்குன்னு சொல்லவா? அர்மகெதோன் யுத்தத்தை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 16, 17 அதிகாரங்கள் சொல்லுகிறது. அர்மகெதோன் யுத்தம் வருவதற்கு முன்னால் அந்த 16, 17 7 கர்த்தருடைய கோப கலசத்தை ஊற்றுகிற தூதர்களை பற்றின செய்தி சொல்லப்படுகிறது. அதில் முதல் காரியத்தில் பாருங்கள், முதல்ல என்ன நடக்கும்? ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, முதல் கலசம் ஊற்றப்படும் போது அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்தவர்கள், அதுக்கு பிறகுதான் 7வது கலசம் ஊற்றும்போது தான் அர்மகெதோன் போர் வருது. முதல் கலசம் ஊற்றும்போது அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை தரித்தவர்கள் மற்றும் சொரூபத்தை வணங்கினவர்கள் வாதிக்கப்பட்டார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 2வது வசனம். அப்போ அர்மகெதோன் எப்போ வரணும்? முத்திரை போடுகிற கலாச்சாரம் வந்த பிறகு, சொரூபம் உண்டாக்கப்பட்டு அதை ஜனங்கள் வணங்கின பின்பு, அது முதல் கலசம். அதுக்கு பிறகு 7வது கலசத்துலாம் அர்மகெதோன் வருது. உங்களை என்ன எல்லாரும் முத்திரை தரிச்சிட்டிங்களா? சொரூபத்தை வச்சு வணங்குன்னு சொல்லிட்டாங்களா? அப்போ எப்படி இதெல்லாம் ஸ்கிப்பப் பண்ணிட்டு எப்படி அந்த அர்மகெதோன் வரும்? இல்லை, அமெரிக்கர் சொல்ல வசனம் என்ன சொல்லுது, நீ அதை பாரு. பைபிள் என்ன சொல்லுது? 2வது காரியம் பாருங்கள், 2வது கலசத்தை ஊற்றும்போது சமுத்திரம் இரத்தமாயிற்று. இரத்தமாச்சா கடல்? சமுத்திரத்தினுடைய பிராணிகள், உயிருள்ள பிராணிகள் செத்து விழுந்தன. 16வது அதிகாரம் 3வது வசனம் வெளிப்படுத்தல. 3வது கலசம் ஊற்றும்போது ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும், முதல்ல ஊற்றுனது கடல். இப்போ ஜனங்கள் குடிக்கிற தண்ணியில் அந்த கலசத்தை ஊற்றினவன் தண்ணீர் இரத்தமாயிற்று. கர்த்தர் அவர்களுக்கு இரத்தத்தை குடிக்க கொடுத்தார்னே வசனம் போட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 4, 5, 6, 7 வசனங்கள் வரைக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது கலசம் பாருங்க, இப்பெல்லாம் அர்மகெதோன் வரல, இதெல்லாம் நடந்துச்சான்னு பாருங்க. 4வது கலசம் நெருப்பினால் உண்டாகும் பாதிப்புகள். உஷ்ணம் தகிக்க முடியாது, காடெல்லாம் தீப்பிடிச்சு எரியும். மனிதர்கள் உஷ்ணத்தினால பாதிக்கப்படுவாங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாதிக்கப்படுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்கள். 5வது கலசம் ஊற்றும்போது அந்தி கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் மேல் அது ஊற்றப்படுவான். அப்போனா அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்திருப்பான். அந்தி கிறிஸ்து ஆட்சிக்கு வந்த போது அவனுடைய சிங்காசனத்தின் மேல் ஊற்றப்படும் அவனுடைய ராஜ்யம். அப்போ அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி இருக்கிற அந்த ராஜ்யம் முழுவதும் இருளானது, ஒரு பெரிய இருள் வந்து மூடும். வெளிப்படுத்தின விசேஷம் 16, 10, 11. இது 5வது கலசம். 6வது கலசத்தில் தான் யூப்ரட்டிஸ் நதியில், ஐப்ராத் நதியில் இந்த கோப கலசம் ஊற்றப்படும். அப்பொழுது நதியானது முற்றிலும் வற்றி போகும். அப்போ இதெல்லாம் நடக்கணும், வருஷப்படி நடக்கணும். அப்போ 1வது கலசத்தை ஊற்றிட்டு உடனே 6வது கலசத்தை ஊற்ற மாட்டாங்க, அல்லது முதல்ல 6வது ஊற்றிட்டு அப்புறம் 7வது அப்படி போக மாட்டாங்க. அந்த வரிசைப்படி தானே கர்த்தருடைய ஒழுங்கு. அப்போது அந்த யூப்ரட்டிஸ் நதி வற்றி போகும். அப்படின்னா 6வது கலசம் ஊற்றப்பட்டு விட்டது. அது ஊற்றப்படும் போது என்ன செய்யும்னா,
3 தவளையின் ஆவி புறப்படும். வலு சர்ப்பத்தின் வாயில் இருந்தும், கள்ள தீர்க்கதரிசியின் வாயில் இருந்தும், மிருகத்தின் வாயில் இருந்தும் 3 தவளையின் ஆவி புறப்படும். இவைகள் அற்புதம் செய்கிற ஆவிகள். இந்த ஆவிகள் தங்கள் அற்புதங்களால் பூமியின் ராஜாக்களை எல்லாம் போய் வஞ்சிக்குமா, எல்லாரையும் வஞ்சித்து அவர்களை அர்மகெதோன் என்ற இடத்துக்கு கூடி வரச் செய்யும் வேலையை செய்தது. கர்த்தரோட சண்டை போடுவோம் வாங்க அப்படின்னு அவங்களெல்லாம் கூடி வரும்படிக்கு அற்புதத்தை காமிச்சு அவங்கள மயக்கி அவர்களே அங்கே தான் அர்மகெதோன் என்ற வார்த்தையே வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 13, 14, 16 ஆகிய 3 வசனங்கள். அந்த 3 வசனத்தில் படிச்சிங்கன்னா இந்த சம்பவம் சொல்லுது. அவங்கள கூட்டி தான் வர சொன்னது. இன்னும் அர்மகெதோன் யுத்தம் ஆரம்பிக்கலை. நீங்கள் ஒரு 4 குண்டை போட்டவுடனே அர்மகெதோன், இது கர்த்தர் சொன்ன. யார் சொன்னது உங்களுக்கு? அர்மகெதோன் சினிமா பார்த்துருப்பீங்க போல இருக்கு. பாருங்கள், இதில் போட்டிருக்கு 7ஆம் கலசம் வானத்தில் ஊற்றப்பட்ட. இந்த 7வது கலசம் வானத்தில் இதில் பற்றி நான் இன்னொரு முறை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுக்குன்னே ஒரு புது நிகழ்ச்சி ஒன்று நம்ம சீக்கிரம் ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் பேசின தீர்க்க தரிசனங்களை தெளிவாக விளங்கி கொள்வதற்கு. எது எப்போ நடக்கும்? ஒருத்தன் அவசரப்பட்டு சொன்னால் ஆமான்னு சொல்லிடக்கூடாது. நம்ம பாருங்கள், வானத்தில் அது ஊற்றப்பட்டது. அப்போ பெருஞ்சத்தம் உண்டானது. உலக தோற்றம் முதற்கொண்டு அப்படிப்பட்ட சத்தம் உண்டான, பயங்கரமான சத்தம். எத்தனை வெடிகுண்டு, எத்தனை அணுகுண்டெல்லாம் பார்த்துருக்கோம். அதெல்லாத்தையும் தாண்டி உலக தோற்றம் முதல் இதுவரை உண்டாயிராத ஒரு பெருஞ்சத்தம் உண்டாகுமா. அதுக்கப்புறம் இடிகள், மின்னல்கள் மற்றும் பூமி அதிர்ச்சி. எருசலேம் 3 பிரிஞ்சிரும். அந்த நாளில் நகரங்கள், சுற்றி இருக்கிற பெரிய பெரிய பிரபலமான நகரங்கள் தகர்ந்து போயிடும். நீங்கள் காண இவைகள் எல்லாம் நிறைய ஐலாண்ட்ஸ், தீவு அப்படி கடலுக்குள்ளே போயிடும். எப்போ 7ஆம் கலசம் ஊதும்போது பர்வதங்கள் எல்லாம் அகன்று போயிடும். கல் மழை விழுகும் வானத்திலிருந்து. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரம் 17லிருந்து 21 வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லி தான் 7வது கலசம். இந்த 7வது கலசம் இதுக்கு முன்னால் 16ல் 6ஆம் கலசம் ஊற்றப்பட்ட போது இந்த தவளையின் ஆவி போய் அர்மகெதோனுக்கு வர்றதுக்கு அவங்கள ஆயத்தப்படுத்துது. அவ்வளோதான், இன்னும் யுத்தம் ஆரம்பிக்கலை. அதுக்குள்ளே 7வது கலசம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் 17வது வசனத்தில் போகிறீங்க. அங்கே ஒரு ஸ்திரீயை பார்க்குறீங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற 10 ராஜாக்களை பார்க்குறீங்க. அந்த 10 ராஜாக்கள் அவர்கள் ஒரே அணியிலே ஒரே மனம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் எல்லாம் அந்தி கிறிஸ்துவோடு தங்களுடைய ராஜ்யங்களை இணைத்து கொண்டு உலக அரசாங்கத்தில் அவர்களும் ராஜாக்களாக இடம்பெறுகிறார்கள். இதெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 12லிருந்து 13 வரைக்கும் உண்டான வசனங்களில் சொல்லுது. அப்போது இவர்கள் எல்லாம் கூட்டி கொண்டு இந்த 10 ராஜாக்கள், அந்தி கிறிஸ்து, இந்த தவளை போய் ஏமாத்தின மற்ற ராஜாக்கள், முத்திரை வாங்கினவங்க, சாத்தான பின்பற்றவங்களை எல்லாம் கூட்டி கொண்டு அர்மகெதோனிலே ஆட்டுக்குட்டியானவரை எதிர்ப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 17, 14. இப்போ சண்டை யாருக்கு தெரியுமா? சாத்தானால் இயக்கப்படுகிற, சாத்தானை ஏற்றுக்கொண்ட ராஜ்யங்கள், ராஜாக்களுக்கும் 10 ராஜாக்கள் இவங்களுக்கும், அந்தி கிறிஸ்துவுக்கும் சண்டை. நீங்கள் யாராவது ஒரு ஒரு தேசத்தின் அதிபரை அவர் போய் சண்டை போடுறத வச்சு அர்மகெதோன் சொல்லாதீங்க. சண்டையில் கிறிஸ்து இருக்கணும். அப்போ என்ன, இந்த அதிபர் கிறிஸ்துவா? இவரோட சண்டை போட்டோன்னா கிறிஸ்துவோட சண்டை ஒரு சமமா? என்ன சொல்ல வருகிறீர்கள்? நான் தப்பாக புரிஞ்சு எனக்கு சொல்லுங்கள். இதை எப்படி, எதை வைத்து நீங்கள் அர்மகெதோன் என்று சொல்லுகிறீர்கள்? அர்மகெதோன் என்றால் கிறிஸ்து இருக்கணுமே. நீங்கள் யார் அப்போ கிறிஸ்துன்னு சொல்கிறீங்க? நீங்கள் ஒரு உலக அதிபர் ஒருவர் வந்து அவரோட மற்ற நாடுகள் சண்டை போடுதான் இது அர்மகெதோன் என்றால், அப்போ இவர் என்ன கிறிஸ்துவா? நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? என்ன மீம்ஸ் போடுறீங்க? எந்த செய்தியை பரப்ப வைக்கிறீங்க? அவர்கள் அர்மகெதோனில் நடக்கிற போரில் கிறிஸ்து இருக்கணும். கிறிஸ்துவோட தான் சண்டை போடுவாங்க. கிறிஸ்துவோடு கூட இந்த பூமியின் ராஜாக்கள் கூடிக்கொண்டு சண்டை போடுவாங்க. அர்மகெதோன் யுத்தம் துவங்குவதற்கு முன்பாக படிப்படியாக இவ்வளவு காரியங்கள் நடக்கணும். பூமி அதிர்ச்சி உண்டாகணும், பெருஞ்சத்தம் உண்டாகணும், இரத்தமாக மாறணும், கொடிய புண்கள் உண்டாகணும், வெப்பம் உயர்த்தப்படணும், நெருப்பு பிடிக்கணும். இவ்வளவு காரியங்கள் நடந்த பிறகு அந்த ஸ்திரீயினுடைய வஞ்சகம் வரணும். அதுக்கப்புறமெல்லாம் அந்த அர்மகெதோன் யுத்தம் வரணும். இப்போ நீங்கள் இதை சொல்லிக்கொண்டு வாங்க நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுறோன்னு ஜெபம் பண்ணால் நீங்கள் வஞ்சிக்கப்பட்ட ஜெபமால அந்த ஜெபம் மாறிடும். அப்போ யூதர்களுக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் போய் இந்த நாட்டை முழுசும் அழிச்சிருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. கர்த்தர் இந்த காலத்தில் அப்படி சொல்ல மாட்டார் யாரையும். ஏனென்றால் நீங்கள் பெற்றிருக்கிற ஆவி இன்னதென்று அறிந்து கொள்ளுங்கள்னு இயேசு சொன்னார். அவங்க அதை தான் சொன்னாங்க. பழைய ஏற்பாட்டில் கொன்னாங்களே, தன்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை கொன்னாங்களே,
நீங்கள் அதே மாதிரி நெருப்பேறவங்க. நீ என்ன ஆவி பெற்றிருக்கன்னு தெரியுமா? உனக்கு நீங்கள் எந்த காலத்தில் வாழ்கிறீர்கள் என்று தெரியுமா? உங்களை ரட்சித்தவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் இவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து இந்த நாட்டெல்லாம் அழிச்சிரு, குண்டு போடுன்னு சொன்னாராம். இவர் உட்கார்ந்து இங்கே ஜெபம் பண்ணிட்டு இருப்பாராம். யாரை நம்ப சொல்லுகிறீர்கள்? இப்போ நடக்கிறது அர்மகெதோன் யுத்தமா? அப்போது இந்த யுத்தத்தை நடத்துகிற அதிபர்கள் இவங்க நாட்டுக்குட்டியானவரா? என்ன சொல்லுகிறீர்கள்? ஏன் இது தெரியல அப்படின்னா பைபிள் படிக்கலை. இவர்களுக்கு தெரிந்த கிறிஸ்தவம் என்பது ஒரு செழிப்பு, ஒரு சுகமாக்குகிறது. அவங்களுக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான், பிசாசு விரட்டுறது. இந்துக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறவனுக்கு இதெல்லாம் தெரியாது. தேவனுடைய திட்டம் என்ன, பிறகு என்ன நடக்கும், இதெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்போ தப்பெண்ணம் வராதபடிக்கு நம்ம தப்பித்து கொள்ளணும். நீங்கள் தப்பு எண்ணம் உங்களை தப்பாக நினைக்க வைப்பான். சில வதந்திகளை பரப்புவாங்க, நீங்கள் அதை நம்பும்படிக்கு சொல்லுவாங்க. நீங்கள் அதை நம்பாதீங்க. கிறிஸ்து அப்படிலாம் சொல்ல மாட்டார். கிறிஸ்து நேற்று கனவுல வந்து இவர்களெல்லாம் பொல்லாதவர்கள், உங்கள் தேசத்தில் சட்டத்தை இந்த மாதிரி ஏற்றி கிறிஸ்தவர்களுக்கு எதிராக வர சொன்னார். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பட்டயத்தை எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வெட்டி அந்த அதிகாரிகள் கூடுகிற இடத்துல குண்டு வைங்க. எந்த காலத்திலே கர்த்தர் பேசியிருக்கிறாரா? சிலுவை போர்கள் என்ற போர்கள் நடைபெற்ற போது இந்த பொல்லாத ஊழியக்காரர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படி தப்பாக பயன்படுத்தினாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதெல்லாம் பிசாசின் பிள்ளைகள். கர்த்தர் அவர்கள் எல்லாம் பூமியில் இல்லாதபடி ஒழிக்க சொன்னார் என்று சொல்லித்தான் அவர்கள் சிலுவைகளை, மரச்சிலுவைகளை அணிந்து கொண்டு, அதற்கு பேர் வந்து சிலுவை போர்கள் பேர், குருசேடர் வார். அவங்க என்ன செஞ்சாங்க? பட்டயத்தை எடுத்துக்கொண்டு யூதர்கள் எல்லாம் கொன்றார்கள், இஸ்லாமியர்களை கொன்றார்கள். அது தப்பு. அது கர்த்தர் அப்படி சொல்ல மாட்டார். இது யார்? இவங்களுடைய லாபத்துக்காக இவர்கள் மற்றவர்களை ஆள முடியவில்லை என்ற ஆதங்கத்தினால கிறிஸ்தவர்களை ஏவி அவங்கள போய் சண்டை பண்ண வச்சு கொல்ல சொன்னார். வேற யார்ட்டையாவது கர்த்தர் பேசியிருக்கிறாரா? அப்படி வசனத்தில் இருக்குதா? அவர்களை கொன்று விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? எந்த கிறிஸ்தவ தீவிரவாதிகளை எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒருவேளை அப்படி கிறிஸ்தவ தீவிரவாதி இருந்தால் அவன் கிறிஸ்துவனுடையவனாக இருக்க மாட்டான். கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு தீவிரவாதத்தை கற்றுக் கொடுக்கவில்லை. மனுஷகுமாரன் ரட்சிப்பதற்கே வந்திருக்கிறார். அவன் அப்படி தான் சொல்லுவான். மேலே ஒட்டி இருக்கிற லேபிள் கிறிஸ்து, உள்ளே இருக்கிறவன் திருடன். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். அப்போ இப்படிப்பட்ட தப்பு அபிப்பிராயங்கள் கொள்ளாதபடிக்கு முதல்ல கர்த்தருடைய வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளுங்கள். அதைத்தான் மார்க்கு சுவிசேஷம் 12:24 படித்தோம். அடுத்து அவருடைய வல்லமை என்ன செய்யும் என்று அறிந்து கொள்ளுங்கள். அவருடைய வல்லமை ஜனங்களை வல்லமை அறிந்து கொள்ளுன்னு சொன்ன அது என்னன்னு சொல்லணும்ல. அவருடைய வல்லமை இப்பொழுது ஒரு மனுஷனை பாவத்திலிருந்து மீட்டு ரட்சிக்கிறது. அப்படிதான் கிரியை செய்யுது. அதைத்தான் இயேசு தம் சீஷர்களுக்கு சொன்னார். என்னுடைய வல்லமை இந்த காலத்தில் என்ன செய்யும்? ஒருவனை அழிப்பதற்கு பயன்படுவதல்ல, ஒருவனை ரட்சிப்பதற்கு பயன்படுத்தப்படுகிறது. அப்போ கர்த்தருடைய வல்லமை கிரியை செய்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை திருத்துவதற்கும், ஒருத்தனை பாவத்திலிருந்து மீட்பதற்கும், ஒருவனை ரட்சிப்பதற்கும், ஒருவனை கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் வாழ வைப்பதற்கும் அதுக்கு தான் பயன்படுது. அந்த வல்லமை அந்த பழைய ஏற்பாட்டில் சிம்சோன் இடத்துல இறங்கின வல்லமை போல இறங்கி மனிதர்களை கொல்லுவதற்கெல்லாம் இப்போது பயன்படுத்த மாட்டார் அந்த வல்லமை. அந்த வல்லமை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அந்த வல்லமை எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறது? பாவத்திலிருந்து ஜனங்களை இழுத்து விடுவதற்கு. இதெல்லாம் நம்ம தெரியணும். ஆவியின் கிரியைகளை அறிந்து கொள்ளுங்கள். சீஷர்கள் அதை அறியாதனால்தான் கொல்லுங்கன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 25-24 படித்தோம். அவருடைய மனதை அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளுங்கள். வேதத்தில் அதனால தான் அந்த திட்டங்களை முழுசாக நமக்கு எழுதி கொடுத்துருக்காங்க. கடைசி காலத்தில் என்ன நடக்கும், கர்த்தர் இங்கே கிரியை செய்வார், என்னென்ன காரியங்கள் வரும் அப்படின்னு அதில் இருக்கிற ஒரு பேர் எடுத்து போட்டு அர்மகெதோன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்பிடாதீங்க. அது எப்போ நடக்கும், அதன் காலகட்டம் என்ன என்று. சில காலங்களுக்கு முன்னால் இப்படி தான் ஒரு இரத்த சந்திரன் வரப்போகுதுன்னு எங்கேயோ யாரோ பார்த்துட்டு கர்த்தர் என்கிட்ட அதை பேசினார். இந்த இரத்த மூன் அக்டோபர் 17 வருகிறது, உலகம் அதோடு அழிய போகுதுன்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க ஒரு ஊழியக்காரர். அதை ஜனங்கள் முண்டி அடித்து கொண்டு அமெரிக்காவில் அந்த புஸ்தகத்தை விலை கொடுத்து வாங்கி ஐயோ எப்படியா தப்பிக்கணுமே அப்படிலாம் பண்ணாங்க. இரத்த சந்திரன் என்பது வருஷத்துக்கு 4 வருஷத்துக்கு ஒரு முறை பூமியிலே தோன்றுகிற சிவப்பா மாறுற சந்திரன். உடனே அதை வச்சுட்டு உடனே ஜனங்களுக்கு அந்த பேரை சொன்னோன்னே நம்பிடுறாங்க. ஒரு யுத்தமாக அர்மகெதோன்னு சொன்னோன்னே நம்பிடுறாங்க. கர்த்தர் எங்களை அழிக்கும்படி சொன்னார், நம்பிடுறாங்க. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. மற்றவங்க எப்படியே போட்டும், அவன் வேதத்தை தெரியாதவன், கிறிஸ்துவ தெரியாதவன், அபிஷேகத்தை தெரியாமல் அப்படித்தான். நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். இது கர்த்தருடைய வேதத்தை
கவனித்து வாசித்து உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுகிற நேரம். நீங்கள் வேத வாக்கியங்களையும் அவருடைய நடத்துதல்களையும் அவருடைய வல்லமையையும் அறியாமல் இருக்கிறதுனால தப்பெண்ணம் கொள்ளாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாக இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைகளை தாழ்த்தி சின்ன ஜெபம் செய்வோமா? ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, வஞ்சகங்கள் நிறைந்த ஒரு உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை வஞ்சிப்பதற்கு எத்தனை சக்திகள்! ஆண்டவரே, சாத்தானை நேரடியாக காட்டாமல் கிறிஸ்து என்ற பெயருக்கு காட்டி அதன் பின்னால் மறைந்து கொள்ளுகிற சாத்தான், அதன் பின்னால் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்ற வைத்து கிறிஸ்தவர்களையும் அதற்குள்ளே வஞ்சித்து ஈடுபடுத்துவதற்கு அவன் எடுக்கிற முயற்சிகளை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, வேத வாக்கியங்களை உம்முடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ளவும், கர்த்தருடைய வல்லமை இன்னதென்றும் கர்த்தருடைய வல்லமை இந்த காலங்களில் எப்படி கிரியை செய்யும் என்கிறதையும் அவர்கள் தெளிவாய் புரிந்து கொள்ளவும், கர்த்தருடைய இருதயத்தின் பாரத்தை விளங்கிக் கொள்ளவும், கர்த்தருடைய தெளிவான திட்டங்களை விளங்கிக் கொள்ளவும் அவருடைய கண்களை திறந்தருள்வீராக. தேவன் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எந்த விதமான வதந்திகளை நம்பி தங்கள் விலையேற பெற்ற ஆத்துமாக்களை இழந்து விடாதபடி, நாங்கள் அறியாமையினாலே சாத்தானுடைய திட்டத்திற்கு உறுதுணையாய் நின்று விடாதபடி, அதற்காக முழங்கால் ஊன்றி ஜெபித்து விடாதபடி எங்களை கர்த்தர் காத்து கொள்ளும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தொடர்ந்து அவருடைய ஜீவனையும் ஆத்துமாவையும் இந்த கொடிய காலங்களிலே காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் என் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் கர்த்தரோடு கூட இருந்து அவரை ஆழமாய் அறிந்து கொண்டால் எந்த வஞ்சகமும் உங்களை வஞ்சிக்காது. அடுத்த வாரம் வேறொரு புதிய செய்தியோடு சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.